எம்ப்ளாயி டு அசிஸ்டன்ட் மேனேஜர் டு நவ் அ ஃபவுண்டர். இது வந்து எப்படி உங்க வாழ்க்கையில நடந்துச்சு? குட்டி பையன் சடனா வந்தான், எனக்காக ரோட்ல போய் நின்று ஆட்டோவை ஸ்டாப் பண்ணான். ஓகேப்பா தேங்க்ஸ், ஆட்டோ ஏறேன், தட்டி காசு கொடு அப்படிங்கிறான். இவன் வந்து இந்த விஷயத்துக்கு காசு கேட்கறானே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அப்பதான் யோசிச்சேன், ஓகே டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்ன? எம்பிஏ படிச்சாதான் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம் எழுதி பாம்பேல எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ பண்ணேன். பாம்பே பிசினஸ் இந்த ஏர், பாம்பேல எல்லாருமே பிசினஸ் பேசுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னையே சொல்லிட்டே இருந்துச்சு, பிகாஸ் யூ ஆர் நாட் மென்ட் ஃபார் திஸ், நம்ம பண்ணலாம். ஒர்க்ல இருக்கும்போதே ஃபுல் டைமா வச்சு குல்ஃபி பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். பெங்களூர்ல ஒரு நல்ல இடத்துல பார்த்து ஓப்பன் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது நல்லா போகல. How much you invested? 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு, ஓகே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீ என்ன பண்ண போற? 10 லட்ச ரூபா கொடுத்து நீ அதை கத்துக்கிட்ட, அதை நீ அப்படியே விட முடியுமா? விட முடியாது. பைக் எடுத்து ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கினேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால விடவே முடியல, அதுவும் பண்ண முடியல. ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட வீட்டில எல்லாம் திட்டினாங்க. என்னோட ஒய்ஃப் தான், ஷீ இஸ் த ஏஞ்சல் இன்வெஸ்டிங். ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கீங்க சோஷியல் மீடியால. ஆஃப்டர் த ட்வீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ட்விட்டை பத்தி சொல்லுங்க. ஒரே ஒரு ட்வீட் போட்டேன், அந்த ட்வீட் என்னன்னு தெரியல, எல்லாருமே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ரீட்வீட் பண்ணி 1.2 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அது பார்த்ததுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ், இந்த எக்கனாமிக் டைம்ஸ் இவங்கெல்லாம் எனக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவரோட 6 டிஜிட் ஐடி கம்பெனி சேலரியை விட்டுட்டு ஒரு ட்விட்டால இப்போ வைரல் ஆயிருக்காரு ஒரு நபர். அவர் யாரு அப்படின்றத பார்த்துருவோம். சார் வணக்கம். Hi, I am Pradeep Kannan, the founder and CEO of the brand The Falooda Shop. We have scaled from 0 to 18 outlets in India and Dubai, period of 6 years. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலி சார் உங்களை பற்றின கதைகள்லாம் நான் பார்த்துருந்தேன். உள்ளே போய் பார்க்கல, ஏன்னா உங்க கூட இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதால நான் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும், ஒரு சர்ப்ரைசஸ் வந்து எனக்கு உடையக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால் ஃபுல்லாக பார்க்கல. உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி டு அசிஸ்டன்ட் மேனேஜர் டு நவ் அ ஃபவுண்டர், ஒரு சிஇஓவாக இப்போது ஆகியிருக்கீங்க. ஸோ இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஜேர்னின்றது வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கும்ல. ஒரு எம்ப்ளாயாக இருந்துட்டு இப்போ பல பேரோட கனவு, பல பேரோட ஆசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதுதான். ஈவன் எனக்குமே சரி, ஒரு இடத்துல வேலை செய்கிறத விட நான் எனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆசை இருக்குது. இது வந்து எப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு, அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரு பேஷன் என்கிட்ட இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு 5வது 6வது படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கோல்டு ஃபிஷ்ஷு, கப்பீஸ், மோலிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி ப்ரீடு, அதாவது எது குட்டி போடுமோ, ஆனால் அது எது குட்டி போடுமோ சொல்லி அதை வாங்கி அது 2-3 நாள் குட்டி போட்டு அதை நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ அது வந்து எனக்குள்ளேயே அது ஊறி போச்சா என்னன்னு தெரியல. அப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது, 12th வரைக்கும் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல காலேஜ் படிக்கணும். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. பட் சம்வேர் இந்த மைண்ட் பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா நான் கரூர்ல தான் வரேன். ஸோ கரூர் வந்து ஒரு பிஸ்னஸ் டவுன். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது இம்பைப் ஆயிடுச்சு எனக்குள்ளேயே. அதுக்கப்புறம் நான் நிஃப்ட் முடிச்சு, காலேஜ் முடிச்சு, கேம்பஸில் பிளேஸ் ஆகி, அப்பவும் எனக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஏர்ஜ் இல்லை. நான் பாம்பேல எம்பிஏ பண்ணேன். ஓகே. ஸோ அங்கே பண்ணும்போது தான் எனக்கு நிறையா விண்டோஸ் ஓப்பன் ஆச்சு. ஸோ எனக்குள்ளே நானே தேட ஆரம்பித்தேன். ஏன்னா நான் இப்போ படிச்சுட்டு, இப்போ ஆக்சுவலாக நிஃப்ட் முடிச்சு நான் இங்கே சென்னையில் ஒரு ஃபேக்ட்ரியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். இல்லை கேம்பஸ் மூலமாக பிளேஸ் ஆகி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஃபேக்ட்ரி மேனேஜராக ரன் பண்ணிட்டு இருந்தேன். வி ப்ரொடியூஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 5,000 ஷர்ட்ஸ் பர் டே. எக்ஸ்போர்ட் ஃபார்ம். ஸோ க்ளோத்திங் பிராண்ட் நிஃப்ட் இல்லையா, அதனால அதில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் எனக்குள்ளே அந்த ஆண்டர்ப்ரனியல் திங் வந்து ஏர்ஜ் வந்து எனக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. டேட் வந்து ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட், ஸ்டில் வி ஆர் டூயிங் அக்ரிகல்ச்சர். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஊரில். ஸோ அதனால எம்பிஏ படித்தாதான் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எக்ஸாம் எழுதி பாம்பேல எம்பிஏ பண்ணேன். 1 year எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ பண்ணேன். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதேவா? இல்லை, வேலையை விட்டுட்டேன். அந்த அசிஸ்டன்ட் மேனேஜராக சொன்னேன் இல்லையா, அதை விட்டுட்டு ஐ டுக் தட் ரிஸ்க் அண்ட் வென்ட் டு பாம்பே ஃபார் மை எம்பிஏ. ஓகே. ஸோ எம்பிஏ பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆச்சு. பாம்பே ஒரு பிஸ்னஸ் இந்த ஏர், பாம்பேல எல்லாருமே பிஸ்னஸ் பேசுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு தடவை எங்கள் காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து காலேஜுக்கு போனோம். அங்கே வந்து ஆட்டோ வந்து எப்படின்னா, பாம்பேல ஓலா ஊபர் வர்றதுக்கு முன்னாடியே கரெக்டாக சேஞ்செல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ 25 மீட்டர் எவ்வளோ அது அவ்வளோ கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஆனால் ஆட்டோ கிடைக்கிறது கஷ்டம், நிறுத்த மாட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் நின்றுட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு குட்டி பையன் சடனாக வந்தான். எனக்காக கை கால ஆமிச்சான், நடு ரோட்டில் போய் நின்று ஆட்டோவை ஸ்டாப் பண்ணான். அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு ஓகேப்பா தேங்க்ஸ், ஆட்டோ ஏறேன், தட்டி காசு கொடு அப்படிங்கிறான்.
ஓகே. எதுக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னா, நான் உனக்கு ஆட்டோ நிறுத்தினால எனக்கு காசு கொடு அப்படின்னா. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, என்னடா சின்ன பையன், நம்ம இவ்வளோ பெரிய எம்பிஏ இங்கே பாம்பேல வந்து எம்பிஏ படிக்கிறோம், இவன் வந்து இந்த விஷயத்துக்கு காசு கேட்குறானே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அப்போ தான் யோசித்தேன், ஓகே டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்ன, when there is a demand and when there's a lack of supply, எது நீடை கிரியேட் பண்ணுது அப்படின்னு யோசித்தேன். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி நான் தாதர் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து போயிட்டு இருக்கும்போது மாதுளம் பழத்தை உரிச்சு விற்பாங்க. நம்ம ஊர்ல இது வரைக்கும் உரிச்சு அதை அப்படியே கேரி பேக்ல போட்டு கொடுப்பாங்க. எல்லாமே பாம்பே வந்து மெட்ரோல தானே போவாங்க இல்லையா, அதாவது ஐ மீன் லோக்கல் ட்ரெயின்ல தான் போவாங்க. ஸோ லோக்கல் ட்ரெயின் இஸ் லைஃப் லைன் ஆஃப் பாம்பே. ஸோ எல்லாருமே ஆன் த கோ வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த செல்லர் வந்து ஹீஸ் ஆடிங் வேல்யூ. கஸ்டமருக்கு என்ன தேவை, அவரால் மாதுளம்பழம் உரிச்சு சாப்பிடவே முடியாது ட்ரெயினில், டைம் லைக் பண்ணவே முடியாது, மெஸ்ஸி திங் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது உரிச்சு வச்சு விற்கும்போது நான் யோசித்தேன், எப்படி கஸ்டமரோட நீடை தெரிஞ்சு கரெக்டாக அந்த அம்மா பண்ணியிருக்கு அப்படின்னு. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னை அப்படி டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி எங்கள் காலேஜு கீழே ஒரு லேடி வருவாங்க, மாடு ஓட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாடுக்கு அது சாமி மாடுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அங்கே கும்பிடுவாங்க. அதுக்கு வந்து இலை கீரையெல்லாம் அவங்களே வச்சுருப்பாங்க. அவங்கள்டே காசு கொடுத்து அந்த மாடை அதை வாங்கிக்கணும். வாங்கி அவங்க ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு தொட்டு கும்பிட்டு போவாங்க. ஸோ அந்த சப்ளை செயின் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அவங்க தான், சப்ளை அவங்க தான். சரி. ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்கும் போது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். ஸோ அதுதான் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுச்சு. சம்திங் உங்க சரௌண்டிங்ல நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் பாம்பேல இருந்து நான் கேம்பஸ் மூலமா துபாய் கம்பெனிக்கு பிளேஸ் ஆனேன். துபாயில் ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். துபாய் ஓமனில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ பர்சனல் ரீசன்ஸ்க்காக இந்தியா வர வேண்டி இருந்துச்சு. ஸோ இந்தியா வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே என்னால் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எதனால? பிகாஸ் அந்த அர்ஜ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எனக்குள்ளே என்னையே சொல்லிகிட்டே இருந்துச்சு. பிகாஸ் யூ ஆர் நாட் மென்ட் ஃபார் திஸ், நீ இன்னும் நிறையா பண்ணலாம், யூ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ கேனாட் ஃபேக் இட் இன் அதாவது இங்கே ப்ரொஃபஷனலையும் என்னால் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பிகாஸ் சம்டைம் அந்த தாட்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. ஸோ தட் மேட் மீ டு சூஸ், ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கில் இருக்கும்போதே என்னோட ஒய்ஃப் வந்து ஃபுல் டைமாக வச்சு குல்ஃபி பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் பெங்களூரில். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே. ஸோ குல்ஃபி பிராண்ட் ஆரம்பிச்சிருப்பீங்க. லெட்ஸ் குல்ஃபின்னு ஒரு பிராண்ட். ஓகே. ஸோ அது வந்து 2015 ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து, ஒய்ஃப் தான் ஃபுல் டைம் இருந்துச்சு. நான் ஒர்க்கில் இருந்தனால என்னால் பேக்லேருந்து சப்போர்ட் தான் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்பயே பெங்களூரில் ஒரு நல்ல இடத்துல பார்த்து ஓப்பன் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நல்லா போகலை. ஏன்னா வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால ரோடு வந்து ஒன் வே ஆக்கிட்டாங்க. ஸோ மார்னிங் வந்து நம்ம கடை வழியாக வருவாங்க, ஈவினிங் வந்து சுற்றி போயிடுவாங்க அப்படி. ஸோ அதனால சேல்ஸ் டவுன் ஆயிடுச்சு. நானும் நானும் என்னோட தங்கச்சி வீட்டுக்கார சேர்ந்து ஆரம்பித்தோம் முருகன் சொல்லிட்டு. ஆமாம், அவரும் ஸ்லீப்பிங் பார்ட்னர் தான். பட் ஆரம்பித்து நாங்கள் வி பர்ன்ட் லாட், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அப்புறம் அவரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரா. ஸோ அப்புறம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக செகண்ட் பேபி கன்சீவ் ஆனாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. ஐ வாஸ் அலோன் ஒர்க்கிங் இன் Oracle. How much you invested ஃபர்ஸ்ட் வந்து 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகே. இது எப்போ நடக்குது இந்த விஷயம்? 2015 நடக்குது. நான் 5 lakhs, என்னோட தங்கச்சி வீட்டுக்கார் அவர் ஒரு 5 lakhs போட்டு ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் 10 years ago கரெக்டாக பண்ணும்போது அது பெரிய அமௌண்ட் தான். பெரிய அமௌண்ட். எஸ். அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் இந்த ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்குல்ல, அப்போ எப்படி இருந்துச்சு? அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கும் போதே ஃபெயில் ஆகிட்டுமே அப்படின்னு. பட் இன்னவே நான் சில விஷயங்கள் யோசித்தேன். எவ்வளோ நான் இப்போ யோசித்து பார்க்கும்போது நான் எவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் ஆனோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு நினச்சேன். பிகாஸ் ஐ லேர்ன்ட் அ லாட். இப்போ இந்த ஸ்டேஜில் இனிமேல் வர ஸ்டேஜில் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி ஃபெயில் ஆனதுன்னா அந்த காஸ்ட் வில் பி ஹை, இன் crores it will be. ஓகே. ஸோ அந்த 10 lakhsலேயே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ ஹவு சூன் யூ ஃபெயில் இஸ் பெட்டர் ஃபார் யூ. அந்த ஃபெயிலை, அந்த மிஸ்டேக்ஸை என்னென்னு கற்றுக்கிட்டதோ அதை நம்ம அதாவது அந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது அடுத்ததில். ஸோ அந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அது முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம், எல்லாமே ஓகே. ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்க, கசின் அவர் தங்கச்சி வீட்டுக்காரர் அவர் வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாரு, வேறு ஊருக்கு போயிட்டாரு. ஐ வாஸ் அலோன் ஒர்க்கிங். அப்போ வந்து அகைன் தனியாக இருக்கும்போது திருப்பி எனக்குள்ள இருக்கிற தாட்ஸ் வந்து ஹாண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீ பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஓகே அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ என்ன பண்ண போகிற? வாட் வில் யூ டூ தட்? ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து நீ அதை கற்றுக்கிட்ட, அதை நீ அப்படியே விட முடியுமா? விட முடியாது. ஓகே, பைக் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஷாப்பாக சின்ன கியாஸ்க் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் பெங்களூரில். ஏன்னா இது ஷாப் தானே எக்ஸ்பென்ஸு, கியாஸ்க்னா சும்மா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸோ ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் விடவே முடியல, அந்த லேர்னிங்ஸை விடவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் போனேன். ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் செயின் ஒன்று இருக்குது, அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பிகாஸ் ஐ எம் இந்த பேக்ரவுண்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், இது மாதிரி இருக்கும்போது அவங்க அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ ஒரு 5 இடத்துல பெங்களூரில் சின்ன சின்ன கவுண்டர் மாதிரி போட்டேன் ஒரே டைமில். அது ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லெட்டு, அப்புறம் 2 அவுட்லெட் அப்படி போட்டேன். பாம்பேலேருந்து நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் குல்ஃபி மேனுஃபேக்சரர், அவர் மூலமாக வாங்கி பாம்பே டு பெங்களூர் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே வந்து என்னால் இது பண்ண முடியல, பிகாஸ் ஐம் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒர்க். ஏன்னா இங்கே ஒரு வேலை ஆகிட்டே இருக்கும், என்னால் இங்கே கரெக்டாக ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், ஒரே டைமில் 2 விஷயத்தை பார்க்கணும். ஸோ அதுவும் பண்ண முடியல. ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட வீட்டிலலாம் திட்டினாங்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நல்ல பொசிஷனில் இருக்க, நல்ல கம்பெனி, சாட்டர்டே சண்டே லீவு, நிம்மதியாக இருக்கலாம், அதை விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமாக சுற்றிக்கிட்டு இதெல்லாம் ஏன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் எனக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிட்டேன். அப்போது ஏன்னா செகண்டு இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோமு நான் கரூர் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சரி திருப்பியும் அந்த லேர்னிங்ஸை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, என் ஒய்ஃப் வந்து ஐ மேரிட் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட், ஹர் நேம் இஸ் மஞ்சு, எங்களுக்கு லவ் மேரேஜ். ஸோ ஷீ சப்போர்ட்டட் மீ அ லாட். ஸோ அவங்க ஜுவல்ஸ் கொடுத்து சரி கரூரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம்னு சொல்லி அவங்கள ப்ரொப்ரேட்டர், ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால நான் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அவங்கள ப்ரொப்ரேட்டராக ஆரம்பித்து அவங்க ஜுவல் கொடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன 10x10 கியாஸ்க்காக கரூரில் ஸ்டார்ட் பண்ணோம். சேம் குல்ஃபி இல்லை, அது வந்து பேர் மாற்றிட்டோம், ஃபலூடா ஷாப்னு மாற்றிட்டோம். ஓகே. இப்போ ஸோ ஷீ இஸ் த ஏஞ்சல் இன்வெஸ்டிங், ஃபஸ்ட்டு ஏஞ்சல் இன் மை ஏஞ்சல் இன்வெஸ்டிங். ஓகேங்களா, அவங்க ஜுவல்லாம் கொடுத்து பண்ணாங்க. ஸோ ஒரு சின்ன 10x10 கியாஸ்க் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அது நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, கஸ்டமருக்கு பிடிச்சிச்சு. பிகாஸ் ஃபலூடா இஸ் அன் ஆஸ்பிரேஷனல் ஃபுட். ஏன் ஃபலூடா எடுத்தேன்னா, இப்போ நான் வந்து வேறு ஏதாவது பேர் வச்சுருந்தேனோ, ஒரு டீ ஷாப்போ பஜ்ஜி ஷாப்போ அது மாதிரி ஆரம்பிச்சிருந்தா கூட என்னால் அந்த கனெக்ட் பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு டேப் த ஆஸ்பிரேஷனல் கோஷன்ட் ஆஃப் Tier 2 Tier 3 இந்தியா. ஓகே. ஏன்னா அங்கே தான் வந்து நான் இது மாதிரி ஆகணும்னு நினைக்கிற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஐ வாண்ட் டு ஹேவ் அ காஃபி இன் கஃபே டே, பட் ஐ கேனாட் அஃபோர்ட் இட், ஐ டோன்ட் ஹேவ் இட் ஹியர். ஸோ அந்த நீடை தான் நான் ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த காஃபி டேவோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு லோக்கல் சூர்யா பேக்கரியோட ப்ரைஸில் கொடுக்கணும்னு நினச்சேன். நைஸ். ஸோ தேர் இஸ் அ கேப் ஹியர். இந்த கேப் புரிஞ்சிருச்சு, அந்த ஆஸ்பிரேஷனல் நீடை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. ஸோ அது அஃபோர்டபுளாக கொடுக்கணும், இல்லாட்டி அங்கே வாங்க மாட்டாங்க இல்லையா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும், இதுதான் என்னோடய கான்செப்டாக ஆரம்பித்தோம். ஸோ நல்லா போச்சு, கஸ்டமர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களே நான் போடும்போதே ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் போட்டேன். ஃபர்ஸ்ட் அவுட்லெட்டே ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட், எம்மா அவுட்லெட் தான், இதனால ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் போட்டேன். ஸோ தட் பீப்புளுக்கு தெரியும் இது ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் போல இருக்குது, பிராண்ட் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங், சார் எங்கே ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் கிராஜுவலாக அப்படியே ஒவ்வொரு அவுட்லெட்டாக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்டார்டட் அண்ட் இப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு அந்த 10 லட்சம் போட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அது ஃபெயிலியர் ஆகிருந்துச்சு. அதில் நீங்கள் கற்றுக்கின விஷயங்கள் என்னென்னு சொல்ல முடியும்? ஆக்சுவலாக லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஃபார் ரீட்டைல் பிஸ்னஸ். ஏன்னா வந்து நான் என்ன நினச்சேன்னா, க்ரௌடு நிறையா இருந்தால் பிஸ்னஸ் நடந்துரும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு தப்பு அது. இப்போ என்னோட ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரியான ஏரியாவில் வச்சா போகாது. என்னோட கும்பல் இருக்கும், ஆனால் என்னோட கஸ்டமர் அங்கே இருக்காங்களா அது நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த ஏரியா வந்து ஃபுல் ஆஃப் பிஜி தான், ஐடி க்ரௌடு, பிஜி ரோடு, டி நகர், நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும் அந்த ரோடு, ஃபுல் ஆஃப் பிஜி தான். இருந்தாலும் நான் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. அப்போ தான் அதே அந்த கியாஸ்க் ஆரம்பித்தேன் இல்லையா, அப்போ வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நிறையா கியாஸ்க் போட்டிருந்தோம். இப்போ இந்திரா நகரில் போட்டிருந்தோம், அல்சூரில் போட்டிருந்தேன். அந்த இடத்துல சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ ஹவ் சீ அ கோரிலேஷன். ஓகே, ஃபேமிலி கஸ்டமர்ஸ் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பேச்சுலர்ஸ் பிஜி இருந்துச்சுன்னா அது அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கணும். பட் வி ஹவ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த ஃபேமிலி கஸ்டமர்னு நினச்சோம். ஸோ இதெல்லாம் லேர்னிங்ஸ் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கவர்மெண்ட், நீங்கள் என்ன தான் கடை ஆரம்பித்தாலும் கவர்மெண்ட் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ரோடை ஒன் வே ஆக்கும், டிவைடர் போட்டு நடுவில் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சைடு வச்சுருக்கீங்க, நடுவில் டிவைடர் போட்டாச்சுன்னா சுற்றி தானே வரணும். ஆமாம். நீ அன்டில் அன்லெஸ் யூ ஆர் அ பிராண்ட், பீப்புள் வில் கம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஹூ வில் டேக் அன் எஃபர்ட் டு டேக் அ யூ-டர்ன் அண்ட் கம் அண்ட் ஹேவ் யர் ஃபுட் அண்ட் கோ, பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அப்போ இன்னொரு இடம் சூஸ் பண்ணும் போது என்னென்ன ஃபேக்டரில் சூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணணும். ஓகே. ஸோ என்னென்ன ஃபேக்டர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏரியாவோட டெமோகிராஃபிக் பேட்டர்ன் சூஸ் பண்ணணும், யாராவது அங்கே இருக்காங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ கார்ஸ் போகுது, இந்த சைடு ரோட்டில் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கா, அந்த ஈவினிங் எந்த சைடு டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டோர் ஃப்ரண்டேஜ் வந்து மினிமம் 20 feet இருக்கணும். எங்கள் அவுட்லெட் இப்போ ஸ்டாண்டர்ட் அதுதான்.
ஸோ அது மாதிரியான அனலிசிஸ் முன்னாடி நம்ம 10 feet தான் வச்சிருந்தோம், கடையே தெரியாது, டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ இது மாதிரியான நுவான்சஸ் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ மெயின் திங் வாஸ் லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. லொக்கேஷனை தாண்டி வேறு எந்தெந்த விஷயம் வந்து காரணமாக இருந்துச்சு? லொக்கேஷன் தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் டிமாண்டை ஃபோக்கஸ் பண்ண தெரியல. அங்கே என்ன தேவையோ அதை தான் நம்ம கொடுக்கணும். இல்லாட்டி ஹவ் டு கிரியேட் அ டிமாண்ட் வித் ஹெவி மார்க்கெட்டிங். ஒன்று என்ன தேவையோ அது கொடுக்கணும், இல்லாட்டி நீங்களே ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி அதை கொடுக்கணும். லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது உங்களுக்கு காஃபி மழை பெஞ்சாதான் நீங்கள் காஃபி குடிப்பீங்கன்னா நான் மழை பெய்ய வைக்கணும். எப்படி? அதுதான் சொல்கிறேன். அதுதான் தெரியாது. ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாஜரேட்டட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு காஃபி குடிக்கணும், மழை பெஞ்சாதான் நீங்கள் காஃபி குடிப்பீங்க, ரைட்டா? நான் காஃபி வச்சிருக்கேன். அதே சமயத்துல என்னால மழை பெய்ய வைக்க முடியுமா? முடியாது. That is how you have to do. See, doing impossible is entrepreneur's job, right? Okay. அதுக்கு என்னென்ன மழை பெய்ய வைக்கணும்னா அட்லீஸ்ட் உங்க தண்ணி தெளிச்சு விடலாம்ல உங்க மேல, ஏதோ something you have to do. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். புரியுது. இது வந்து அப்படியே நீங்க யோசிக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணணும். இல்லாட்டி ஒரு கேட்டகரி பில்ட் பண்ணணும். காஃபி பில்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களை பொசிஷன் பண்ணணும். இப்போ கோலா பிராண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, பெப்சிலாம், அதே பெப்சி தான் சின்ன வயசுலேருந்து. ஆனால் ஏன் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க? பிகாஸ் they wanted you to be in their nerves. உங்கள் மைண்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க. ஓகே, கரெக்டுங்களா? நீங்கள் பெப்சி மைண்டில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மைண்டில் ரிட்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். whether you consume it or not, that's fine. But they wanted to tell you that, hey, we are there. அதுக்காக தான் அவ்வளோ ஐபிஎல் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணணும். அது நம்மளால் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அது ஒன்று. அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ என்ன தான் எம்பிஏ படிச்சிருந்தாலும் புக்ஸ் வேறு, ப்ராக்டிகல்ஸ் வேறு. ஓகேவா? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்னா இருக்கிற எல்லா காசையும் தூக்கி போட்டு கடை ஆரம்பிச்சிட்டோம். கடன் நடத்துறதுக்கு காசு இல்லை. ஸோ ரொட்டேஷனுக்கு காசு இல்லை. ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவாங்க, அது இல்லை. ஸோ அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணோம். எங்களால் என்னென்னா மார்க்கெட்டிங் பண்ண முடியல. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் அட்லீஸ்ட் அந்த அமௌண்ட்டை வச்சு நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். ஏன்னா இப்போ அந்த அமௌண்ட்டு தான் வச்சு தான் நான் டெய்லி என்னோட இதே ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஐ வாஸ் இன் சுச்சுவேஷன் வேறு அப்படியே விசிஷியஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க, அது டைட் அந்த லூப்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஓகே, காசு வரும், இது கொடுப்போம், காசு வரும், கொடுப்போம், கஸ்டமர் வர மாட்டாங்க, என்னால் எஃபர்ட் எடுத்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்படி யோசிக்க அதெல்லாம் தான் லேர்னிங்ஸ் ஆக்சுவலாக. இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரான்ச்சைஸுக்கு ப்ராப்பராக ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கோம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. பட் இதுதான் பெரிய தப்பு. இப்பயுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற எல்லா காசையும் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிற கான்செப்டே தெரியாது அவங்களுக்கு. ஓகே. அட்லீஸ்ட் 6 months, அட்லீஸ்ட் பேர் மினிமம் அட்லீஸ்ட் 2 months நீங்கள் உங்களோட ஷாப்போட ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸை ஒர்க்கிங் கேபிட்டலில் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ நைஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயங்கள்ல இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா கியாஸ்கி ஒரு 5 இடத்துல போடுறீங்க. அந்த இடத்துல என்னென்ன மிஸ்டேக் இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து அகைன் பிளைண்டாக தான் பண்ணேன் அதை. ஸோ ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து அனுபவம் பட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்கள் தெளிவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் தனியாக இறங்கி பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதுதான் எனக்கு என்னென்னா, அப்போ அந்தளவுக்கு கிளாரிட்டி கிடையாது. அப்பயுமே எனக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. சரி. ஏன்னா அந்த சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு 5 இடத்துல கடை இருந்துச்சு, அதனால நான் அந்த 5 இடத்துல போட்டேன். ஓகே, அவ்வளோதான். அவங்களோட சேல்ஸ் தான் என்னோட சேல்ஸ். அவங்களுக்கு கம்மியாச்சுன்னா எனக்கு கம்மியாகும், அவ்வளோதான். ஸோ பிளைண்டாக தான் பண்ணேன். பிகாஸ் நான் ஏதோ பண்ணணும்னு எனக்குள்ளேயே தோணிட்டு இருந்தனால அது என்னையே பண்ணிட்டேன். பட் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளண்டர் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஐ ஷுடன்ட் ஹவ் டன் தட். ஓகே. அது பண்ணியிருக்காம டேரக்டாக நான் கரூரே வந்திருக்கணும். புரியுது. அதில் எனக்கு பெருசாக எனக்கு லாஸ் தான். ஐ டிடன்ட் லேர்ன் எனிதிங். ஸோ ஹவு மச் இன்வெஸ்டட் இந்த செகண்ட் டைம்? அது வந்து ஒரு 2 lakhs இருக்கும். அது வந்து என்னோட காசு தான். இப்பயுமே என் ஒய்ஃப்க்கு அது தெரியாது நினைக்கிறேன். தெரியாது. ஸோ அது வந்து சம்பவம் நான் வந்து செகண்ட்ஸில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கவுண்டர்லாம் சொல்லி மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அந்த கேஷ் வரனால இது என்னன்னா, நான் நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கேஷை நான் வந்து பிஸ்னஸில் போட்டுருவேன். ஓகேவா? எனக்கு அந்த ஹர்ட்டே ஆகலை. அது ஹர்ட். அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூ வில் பி ப்ரோக் கம்ப்ளீட்லி. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு வர நான் இங்கே போட்டுகிட்டே இருந்தேன். ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, எல்லாமே பிஸ்னஸ்லேயே போட்டுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய தப்பு. பிஸ்னஸ் அதாவது பர்சனலையும் பிஸ்னஸையும் லிங்கே பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆன விஷயங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த விஷயங்களில் தட் வாஸ் த மெயின் திங் ஃபார் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. செகண்ட் டைமில் சேம் திங்கா இல்லை வேற டிஃப்ரெண்ட்? இல்லை, செகண்ட் டைமில் அதே சேம் திங் தான். இட்ஸ் பிளைண்டாக பிகாஸ் ஆஃப் அந்த ரெஸ்டாரண்ட் இருந்ததால் அங்கங்கே நான் போட்டுட்டேன். ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு அப்போ நான் வந்து பெங்களூரில் தனியாக இருந்தேன். எனக்கு இன்னும் யார் சப்போர்ட்டும் கிடையாது, லாங்குவேஜ் தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு அதை கிராப் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஸோ பட் இன் வே இட்ஸ் குட். அது சப்போஸ் சக்ஸஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி போட்டிருப்பேன். மேபி ஐ எம் நாட் ஷுர்.
பட் அது நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஓகே, இது நீ இல்லை, யூ ஆர் நாட், இது வந்து சும்மா பண்ணியிருக்க, இது உன்னோட வேலை கிடையாது அப்படின்னு அது கற்றுக் கொடுத்துருச்சு. ஓகே. ஸோ இதுக்கப்புறமா கரூர் போயிட்டு கரூரில் வந்து 10க்கு 10க்கு கடை போட்டு ஆமா. அது சக்ஸஸ் ஆகி தான் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆமா, போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆமா. சொல்லுவோம். பட் நடுவில் வந்து அந்த உருபா பிரியாணி அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போயிட்டு ஆமாம், இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த 10x10 கியாஸ்க் ஆரம்பித்தோம் இல்லையா, ஆ, ஆரம்பித்தோடனே அது நல்லா போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் 2 கடை தாண்டி ஒரு பெரிய ஷாப் ஒன்று வந்துச்சு. ஓகே. நாங்கள் சின்ன 10க்கு 10 தான், அது வந்து கிட்டத்தட்ட 40/100 ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் ஷாப் அது. ஓகே. ஸோ அது பண்ணணும் அப்படின்னு ஆனால் ஆசை வந்துருச்சு இல்லையா, திருப்பி நம்ம நல்லா பண்ணுறோம், அடுத்த அம்மானி தான் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த கடை இருக்குன்னு எடுத்தோம். ஸோ எடுக்கும்போது ஃபலூடா மட்டும் வச்சா கஸ்டமர் வாங்க மாட்டாங்க, லைக் ஃபலூடா, பீஸா, பர்கர் இது மட்டும் அது பத்தாது, நம்ம இந்தியன் ஃபுட்ஸும் கொண்டு வரலான்னு சொல்லி என்னோட செஃப் ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஓகேவா, ஐ மேட் அ பிக் மிஸ்டேக் தேர். ஓகே, ஸோ அதனால தான் நான் அந்த தந்தூரி ட்ரைப்ஸுங்கிற பிராண்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டாக அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அது மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்தியன் ஃபுட்டை நீங்கள் ஸ்கேல் பண்ணவே முடியாது. இப்போது பர்கர், ஃபலூடாலாம் நான் உங்களுக்கு எஸ்ஓபி கொடுத்துட்டா நீங்களே பண்ணிடலாம், அதே டேஸ்ட் நீங்கள் படுத்துடலாம். ஆனால் நான் பிரியாணிக்கு எஸ்ஓபி கொடுத்தேன்னா உங்களால் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இன் இந்தியன் ஃபுட். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்தியன் ஃபுட் பிளேயருமே மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி அளவுக்கு ஸ்கேல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. மேபி தேர் ஆர் ஃபியூ பிளேயர்ஸ் ஹூ ஆர் இன் அப்ராட் கொஞ்சம் பண்ணுறாங்க, பட் நாட் டு தேர் ஸ்கேல். ஏன்னா ஆமாம், ஏன்னா அங்கே வந்து எல்லாமே ப்ராசஸ் ஓரியன்ட். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே வந்து நான் வந்து 6 Sigma லீன் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல். ஸோ என்னென்னா எல்லாமே ப்ராசஸ் ஷுட் ட்ரைவ் பிஸ்னஸ், நாட் த பீப்புள்னு நினைப்பேன். ஸோ ஒரு பிஸ்னஸை ப்ராசஸ் தான் ட்ரைவ் பண்ணணும். யார் வந்தாலும் அந்த ப்ராசஸில் அவங்க அக்கம்ப்ளீட் ஆகிட்டு அது பிஸ்னஸ் டர்ன் அவுட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ உங்களால தான் நடக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது, என்னால் தான் இந்த பிஸ்னஸ் ரன் ஆகுதுன்னு இருக்கக்கூடாதுன்னு டே ஒன்லேருந்து நாங்கள் முடிவு பண்ணோம். லைக் ஃப்ரம் த ஃபலூடா ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பயே நாங்கள் எஸ்ஓபிஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம். எந்த லெவல்னா, இப்போ ஒரு பர்கர் பன் இருக்குது அப்படின்னா அதில் சாஸ் போடணும் அப்படின்னா, இப்போ போடணும்னா நான் ஒரு அளவு போடுவேன், நீங்கள் ஒரு அளவு போடுவீங்க, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மூட் ஆல்சோ, யூ ஸ்க்யூஸ் மோர், ஸ்க்யூஸ் லெஸ். அப்போ அந்த சாஸோட கன்சிஸ்டன்சி மாறும், கஸ்டமருக்கு அது தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம். பர்கர் சாஸ் போடணுமா, ஒரே ஒரு ரவுண்டு சுற்றி, பர்கர் பன் சைஸ் ஃபிக்ஸ்டு, அந்த டை ஃபிக்ஸ்டு, ஸோ ஒரே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அப்படின்னா அப்போ யார் போட்டாலும் அந்த ரவுண்டு ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் சாஸ் வில் பி ஃபெட் இன் த பர்கர். ஓகே, அது மாதிரி ஒவ்வொரு விஷயமா எப்படி இந்த இதுக்கு வந்து ஜாப்பனீஸ் டெக்னிக், இதுக்கு பேர் பொக்கோயோக்கான்னு சொல்லுவாங்க, மிஸ்டேக் ப்ரூஃபிங் மெத்தட். எப்படி யூஎஸ்பி டிரைவ் வந்து ஒரு சைடு தான் போட முடியுது, அது வந்து ரொம்ப டிசைன் திங்கிங்லேயே தாட் ப்ரோவோக்கிங்காக பண்ணியிருக்காங்க. எப்படி செல்ஃபோன் சிம் ஒரு சைடாக போட முடியுதோ அது மாதிரி என்னோட ப்ராசஸில், பிகாஸ் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி இஃப் a thing can go wrong, it will definitely go wrong. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் இம்பைப் பண்ணோம். ஓகே, இது சிம்பிள் மெத்தட் தான், ஒரு ரவுண்டு போடணும், அவ்வளோதான். புரியுது. பட் அந்த 50 பைசா பிரியாணி அப்படின்றதோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து இப்போது ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு நினச்சோம். ஓகே, ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமருக்கு எக்ஸைட்டிங்காகவும் இருக்கணும், அதே டைம் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும்னு நினச்சோம். ஸோ அப்போது 50 பைசா காயின் அந்த அளவுக்கு இல்லை, செல்லாது, கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் 50 பைசா காயின் யாரை கொண்டு வந்தாங்களோ ஃபஸ்ட்டு 200 பேருக்கு பிரியாணி கொடுப்போம்னு சொல்லி போட்டிருந்தோம். அப்போது நாங்கள் சொல்லி ஒரு 2-3 நாள் போட்டிருந்தோம், பெருசாக யாரும் இது பண்ணல. நாங்கள் நினச்சோம் சரி யாரும் வரமாட்டாங்களாட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டோம். பார்த்தா அன்றைக்கி ஆஃபர் அன்றைக்கி பார்த்தா லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, க்யூ நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஷட்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் டோக்கன் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ என்னை சுற்றி அவ்வளோ பேர் நிற்பாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தோம், கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் ஷட்டரை திறந்தோடனே உள்ளே வந்தாங்கலாம், க்ரௌடை கண்ட்ரோலே பண்ண முடியல. ரோடு டிராஃபிக் ஆயிடுச்சு, அதான் ஹைவே அது. ஆக்சுவலாக திருச்சி பஸ்லாம் அந்த வழியாக தான் போகும். பஸ் ஜாம் ஆகி யாரோ ஒருத்தர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி, போலீஸ் வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லோரையும் வெளியே அனுப்பிச்சு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இது மாதிரிலாம் ஆஃபர் போடுறது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், நீங்களாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. நான் சொன்னேன் இது மாதிரி சார் என்னால் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. அதெல்லாம் அப்படிலாம் எப்படிங்க, 50 பைசா போட்டால் யாரும் வராமல் இருப்பாங்களா, நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்னாங்க. ஓகே சார், கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதோட அதை முடிச்சிட்டோம். ஓகே, அந்த ஆஃபர் வந்து 50 பைசா காயின். ஆமாம், ₹2 கொடுத்து 2 பிரியாணி வாங்கக்கூடாது கிடையாது. எக்ஸாக்ட் 50 பைசா காயின், ஒருத்தருக்கு ஒரு பிரியாணி. பரவாயில்ல, அத்தனை பேர்கிட்ட இருந்திருக்கு காயினுமே. ஆமாம், நான் இவ்வளோ காயின் இன்னும் வச்சிருக்கேன் வீட்டில், என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஓகே, பட் அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணல அந்த விஷயம். இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு அவுட்லெட், ஃபலூடா ஷாப்போட அவுட்லெட்டுக்கு ஒன்று பண்ணணும். 50 பைசாவில் ஃபலூடா, அதுவும் ஆனிவர்சரி தான், 50 பைசாவில் ஃபலூடாவில் பண்ணோம். அதுவும் இதே மாதிரி ஒரு க்ரௌடு, அன்கண்ட்ரோலபிளான க்ரௌடு, மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் திருப்பியும் போலீஸ் வந்தாங்க, வந்து திருப்பியும் வார்ன் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் முடித்தோம். இது மாதிரியான ஆல்ரெடி இதுமாரி பண்ணவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். ஓகே. தேவையில்லாத ப்ரெஷர் இல்லை, இது எங்கள் மேலே தப்பு இருக்குது. ஏன்னா க்ரௌட் மேன் நிறைய பேர் வந்துருவாங்க, கீழே விழுந்துட்டு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பிகாஸ் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் இல்லையா? அதனால் இனிமேல் அது மாதிரி ஆஃபர் பண்ணுறதே இல்லை. வடவர் இட்ஸ் ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஸோ இது வரைக்கும் வந்து ஃபுல்லாக உங்களோட ஃபெயிலியர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆகிருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றிலாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து சக்ஸஸ் ஆஃப்டர் கரூரில் வந்து அந்த 10க்கு 10 உங்கள் ஒய்ஃபோட ஜுவல்ஸ்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அங்கேருந்து தான் உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரின்றது ஸ்டார்ட் ஆச்சு, கரெக்டாக? கண்டிப்பாக. எஸ். ஸோ அங்கே எல்லாமே கரெக்டாக சக்ஸஸாக போயிட்டு இருக்கக்கூடிய காரணம் வந்து நீங்கள் கற்றுக்கின அந்த அனுபவமா இல்லை வேற ஏதாச்சா? இல்லை, கண்டிப்பாக அனுபவம் தான். அதாவது நாங்கள் இது பெங்களூரில் 2-3 ஃபெயிலியர் பார்த்துட்டோம் இல்லையா? அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. வேணா இது கரூர், நம்ம ஊர், மீசையில் மண் ஓட்டக்கூடாது இல்லை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக ரெண்ட்லாம் கம்மியாக வச்சு சரி ஓகே லாஸ் ஆனாலும் பரவாயில்ல நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், அது மாதிரியான சூழ்நிலையில் தான் அந்த சின்ன கடையாக ஆரம்பித்தோம். பட் அது வந்து ஒரு நல்ல பெரிய ரீச் கொடுத்துச்சு எங்களுக்கு. அதுவும் வந்து கரூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் காந்திகிராமன் இருக்குது. ஸோ கரூர் மக்களுக்கு யாருக்கும் தெரியல. ஸோ அதனால் நாங்கள் கரூரில் அடுத்த அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம். ஓகேவா? 2020 மார்ச் கரெக்டாக கோவிடுக்கு ஒரு நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணி அடுத்த நாள் கோவிடு லாக்டவுன். ஓகே. ஸோ லாக் பண்ணிட்டோம். ஓகே. அப்போ எங்களுக்கு 2 அவுட்லெட்டு, கோவிட் அப்போ 2 அவுட்லெட்டு. ஸோ அப்புறம் அந்த டைமிங்கு 7 o'clock 12 o'clock 2 o'clock திறந்து ஒரு 2 மணி நேரம் பண்ணாங்க இல்லையா? அது மாதிரி பண்ணோம். பட் எங்களோட எம்ப்ளாயி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான், வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்காங்க. பட் தே சப்போர்ட்டட் மீ அ லாட். நான் என்ன நினைப்பேன்னா என்னோட எம்ப்ளாயி ஜெயிச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு நான் எப்போதுமே அதை நினைப்பேன். புரியுது. ஸோ அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால் அவங்க ஊருக்கு போகாமல் என் கூட இருந்து இந்த லாக்டவுன் பீரியடில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிஸ்னஸ் பண்ணி ஜஸ்ட் வி ஆர் சஸ்டைனிங். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் ஒன்று போட்டோம், ட்விஸ்டர் ஆஃபர்னு சொல்லி. அது போட்டு அது கொஞ்சம் ட்ராக்ஷன் வந்துச்சு. அப்போ வரும்போது தான் மிஸ்டர் வினோத்னு சொல்லி கரூரில் அவர் வந்து பார்த்துட்டு அவரோட ஷாப் ஒன்று பண்ணுறாரு, ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்டார். ஹீ இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைசி. ஓகே. ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் சரி ஓகே பண்ணலாம், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பண்ண வேண்டியது அது அடுத்து தான் க்ரோத் இல்லையா? ஸோ நாங்கள் ஒரு ஷாப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எங்களோட பெரிய அவுட்லெட்டாக அதை ஆரம்பித்தோம் கரூர்லேயே. ஸோ அது அந்த கோவிட் டைம்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல இமேஜ் கொடுத்துச்சு, பிகாஸ் அது ஒரு ஃபைன் டைன் நல்ல கேஷுவலாக ஒரு கஃபே ஸ்டைலில் இருந்துச்சு. ஓகே. அது ஒரு நல்ல இமேஜ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக ஒவ்வொரு அவுட்லெட்டாக அந்த அவுட்லெட்டை வந்து விசிட் பண்ணுற கஸ்டமர்ஸ் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கும்பகோணத்தில் அதுக்கப்புறம் 4வது அவுட்லெட் கும்பகோணத்தில் ஆரம்பித்தோம். ஓகேங்களா? ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் அவுட்லெட் அப்போ அவே ஃப்ரம் கரூர். ஸோ கும்பகோணத்தில் ஆரம்பித்தோம். கும்பகோணத்தில் நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல பிளேஸ் ஆக்சுவலாக நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம். ஸோ கும்பகோணம் ஆரம்பித்தோம். அப்புறம் அப்படியே கிராஜுவலாக காரைக்குடி, ஈரோடு, பள்ளப்பட்டி, ராம்நாடு அப்படியே ஒவ்வொரு அப்படியே ஆரம்பித்தோம். ப்ளஸ் எங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க இல்லையா, அவங்களே அடுத்தடுத்த அவுட்லெட் அவங்களே ஆரம்பித்தாங்க. ஓகே. ஒரே பர்சனே 2-3 அவுட்லெட் வச்சுருக்காங்க. எங்கள் இதில் அது மாதிரி 3 பேர் 2-3 அவுட்லெட் வச்சுருக்காங்க. திருச்சி இப்போ காரைக்குடி வச்சுருந்தா தான் திருச்சி வச்சுருந்தாரு, கும்பகோணம் வச்சுருந்தா தான் நாமக்கல் வச்சுருந்தாரு. இப்போ இது கரூர் வச்சிருக்கிறவர் தான் உடுமல்பேட்டையும் கோயம்புத்தூரும் வச்சிருக்காரு. ஸோ அது மாதிரி ஒரு அவுட்லெட் எடுத்துட்டு பிகாஸ் தே லைக் த வே வி ஆப்ரேட், ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அகைன் யூ மேக் அதர் பர்சன் வின், யூ வில் வின். அதான் ஆரம்பத்துலேருந்து அதான். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், நிறைய ஃப்ளெக்சிபிளாக இருந்தோம் நாங்கள். ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இல்லை, பிகாஸ் வி ஆர் க்ரோயிங் இல்லையா? ஸோ அதனால் வி ஆர் லைக் எ ஃபேமிலி. ஓகே. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபேமிலி. இன்ஃபேக்ட் ஈரோடு அவுட்லெட் வந்து 2 பிரதர்ஸு ஆக்சுவலாக லிட்டில் ஏஜ்ட். அவங்க வந்து சீக்கிரட்டாக நம்ம கடையை வந்து பார்த்து எப்படி என்ன பண்ணுவோம் அதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ ஹி வாண்ட் டு ஸ்டார்ட். ஓகே. அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் இப்போ. லைக் ஹிஸ் பேசிவ் இன்கம் ஒரு நல்ல இது இருக்குது. ஈரோடு அவுட்லெட் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஜஸ் குரூப்பை நான் பார்த்து பேசுகிறேன். டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற பீப்புள் கூட மீட் பண்ணுறேன். இப்போ நான் ஆர்க்கில் இருந்தேன்னா நான் நம்மளே மாதிரி இருக்கிற ஆளுங்கிட்ட தான் பேசுவோம் இல்லையா? இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸு. இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக. ஸோ ஆஃப்டர் யர் 3rd attempt எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்திருக்கு. எந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக அவேராக இருந்தீங்க? நம்ம வந்து இந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணோம், ஏன்னா நிறைய ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் வந்து பெருசாக நிறைய ஸ்டோர்ஸ் நிறைய அவுட்லெட் போயிட்டு இருக்கும்போது எந்தெந்த விஷயத்துலாம் ரொம்ப அவேராக இருந்தீங்க? அதாவது எந்த வகையிலுமே பிராண்ட் ரெப்புடேஷனை எதுவும் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பிகாஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ அதனால் வந்து ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சுன்னா இந்த இன்டர்நெட் ஏராவில் கண்டிப்பாக ப்ளோ அப் ஆயிரும். அதை வந்து ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணிடும்னு நினச்சோம். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆடிட்டிங்கு, செக்லிஸ்ட் அது மாதிரி வச்சுருக்கோம்.
எங்கள் மேனேஜர் வந்து ஒரு அவுட்லெட் போய் விசிட் பண்ணி எல்லாம் செக் பண்ணுவார். கிளீன்லெஸ் எப்படி இருக்குது, ஹைஜீன் எப்படி இருக்குது, கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா, நாங்கள் சொன்ன நாமினேட்டட் வெண்டர்ஸோட ஐட்டம் தான் உள்ளே வச்சுருக்காங்களா கிச்சனில், இன்வென்ட்ரி ஹெல்த் கரெக்டாக இருக்கா, இல்லை கஸ்டமருக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்கிறாங்களா, அது எல்லாமே பார்ப்போம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மேனேஜ் பண்ணுறதுனால தான் எங்களால் ஸ்கேல் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லா இடத்துலையும் ஒரே டேஸ்ட்டையும் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ யூ வாக் இன் டு ஆல் அவர் அவுட்லெட்ஸ், டேஸ்ட் ரிமைன்ஸ் த சேம். ஓகே. ஸோ வாட் வில் யூ சே மெயின் திங் ஆஃப் மை சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னா? அப்படி எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. ஸோ சப்போர்ட் சிஸ்டம் தான். சுபி சொல்லணுன்னா என்னோடய ஒய்ஃப் தான். ஓகே. ஷி சப்போர்ட்டட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நிறைய நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ ஷி சப்போர்ட்டட் மீ அ லாட். ஸோ அதுதான் மெயின். ஆக்சுவலாக அந்த சப்போர்ட் இல்லை, மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா we couldn't have done that. Even despite being like 5-6 outlets open பண்ணாலும் still there will be a lot of challenges. Okay. Personal frontல நிறைய challenges இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சப்போர்ட் இல்லைன்னா we wouldn't have done it. So still she is supporting. ஓகே, வெரி நைஸ். அண்ட் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க அந்த லாக்டவுன் டைமில் வந்து எம்ப்ளாயிஸ் தான் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது வந்து மெயினாக எல்லாருமே நார்த் இந்தியன்ஸாக இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஏன் வந்து தமிழர்களுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க, ஏன் வந்து நார்த் இந்தியன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எல்லா முதலாளியே ஏன் நார்த் இந்தியன் அவங்கள ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் போராட்டம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான விளக்கம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஒன் வேர்ல்டு, ஒன் நேஷன், ஒன் கண்ட்ரி அப்படின்னு நினைக்கிற ஆள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அவ்வளோதான். ஹி இஸ் ஃப்ரம் நார்த், ஹி இஸ் நார்த் இந்தியன், ஹி இஸ் நாட் நார்த் இந்தியன், ஹி இஸ் இந்தியன் ஃப்ரம் த நார்த். வி ஆர் இந்தியன் ஃப்ரம் த சவுத், அவ்வளோதான். ஓகே. நான் வந்து என்னோட ஜாபுக்கு எந்த ஸ்கில் செட் தேவையோ அந்த ஸ்கில் செட்டு கூட யார் வராங்களோ அவங்க நான் வேலைக்கு எடுத்துக்குவேன். ஓகே. இட்ஸ் சப்போஸ் டு பி ஆக்சிடென்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் தெம். அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க, லீவுக்கு ஊருக்கு போக மாட்டாங்க, அதாவது லீவ் போட மாட்டாங்க, தி ஸ்டிக் டு அஸ், நல்லா இருந்தாங்க. அவங்களும் நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா இது பண்ணியிருக்க மாட்டோம். ஆக்சுவலாக அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் இந்த ரோலுக்கு அவங்க சூட் ஆனனால எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஓகே. அது வந்து நான் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் அப்படின்னு நான் யோசிக்கல ஆக்சுவலாக. பட் நம்ம இப்போ ஒரு ரோல் அப்ளை போடுறோன்னா அந்த ரோலுக்கு வந்து நம்ம ஆளுங்க ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸாக இல்லை சில இடத்துல. ஓகே. இப்போ வராங்க, பட் அந்த டைமில் சில இடத்துல சில ரோலுக்குலாம் அவங்க இன்ட்ரெஸ்டடாக காமிக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் நம்ம எஜுகேஷன் அப்படி இருக்குது. ஸோ ரொம்ப இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இந்த கிளீனிங் ஒர்க்கு இது மாதிரியான ஒர்க்குக்கு வந்து நம்ம ஆளுங்க யாரும் முன் வர்றதுக்கு பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அதுதான் காரணம் ஒழிய, பட் நம்ம வந்து அது மாதிரி நினைக்கவே இல்லை. புரியுது. பட் அட்லாஸ்ட் ஆல் ஆர் ஹியூமன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. தமிழர்கள், இந்தியர்கள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் எல்லாரும் மனிதர்கள், அவ்வளவுதான். ஆமா. ஸோ அதுதான் முக்கியம். ஓகே, வெரி நைஸ். அண்ட் தே ஆர் வெரி டெடிகேட்டிவா இருப்பாங்க. புரியுது. அண்ட் ஃப்ரான்ச்சைசி அதை எடுத்துக்கும் போது அதுவுமே சமீபத்தில் நிறைய சர்ச்சைகள். ஒரு டிபேட் ஷோவில் கூட சொல்லியிருந்தாங்க, ஃப்ரான்ச்சைசி எடுத்து என்னோட முழு காசும் நஷ்டமாயிடுச்சு, ஃப்ரான்ச்சைசி யாருமே ஒழுங்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அவங்க அதுக்கப்புறமா இருக்கிறது இல்லை, அவ்வளோதான். உங்கள் யாரும் சொல்ல ஆரம்பத்திலே எல்லாமே அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்கறது இல்லை, லைக் நம்மக்கிட்டேருந்து காசு வாங்குற வரைக்கும் தே வில் பி நைஸ் ஓகே அப்படின்னு இருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா அவங்களோட சப்போர்ட், த மெயின் அந்த ராயல்ட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸெட்ரான்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். என்னென்னா எல்லா பிஸ்னஸ்லையும் எல்லா டைமும் ப்ராஃபிட்டபுளாக பிரேக் ஈவன் ஆகுமானாங்கன்னா ஆகாது. சில நேரத்தில் பிரேக் ஈவன் ஆகும், சில நேரத்தில் 1 lakh 2 lakh ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ டஃபர் டைம்ஸில் நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் இந்த சென்ஸ் எந்த மாதிரி? அதாவது ஒன்று மானிட்டரி. ஓகே. மந்த்லி ராயல்ட்டி அவங்க நம்மளுக்கு தரணும், ஓகேவா? அது கேட்க மாட்டோம். ஓகே. ஓகேவா? பிசினஸ் பண்ணலாம் கேட்க மாட்டேன். லைக் கேட்க மாட்டேன் சென்ஸ் அது வந்து பிஸ்னஸ் எத்திக்கா பார்க்கும்போது அது தப்பு. புரியுது. ஆஸ் அ பிஸ்னஸாக ஒரு கார்பரேட்டாக நீங்கள் நினச்சோன்னா இட்ஸ் அ டிரான்சாக்ஷன், யூ ஹேவ் டு டூ இட், யூ ஆர் என்டைல்ட் டு டூ தட். பட் ஆஸ் அ ஹியூமனா தேர் சர்வைவிங் அட் த மூமெண்ட். ஸோ சர்வை பண்ணிட்டு தான் இருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணல. அப்படிங்கும்போது நம்ம அவங்க கூட நம்மளோட இதை திணிக்கக்கூடாது. அது மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ப்ளஸ் அது வந்து எனக்கு பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. இம்பாக்ட் இந்த சென்ஸ் என்னோட பேர்டன் அதை ஜாஸ்தி பண்ணிக்கிச்சு. நான் சொன்னேன் இல்லையா, டஃப் டைமில் என் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஈவன் தோ வி ஆர் சக்ஸஸ்ஃபுல், இது மாதிரி சுச்சுவேஷன் தான். பிகாஸ் என்னோட ரெவன்யூ வந்து ஃப்ரான்ச்சைசிட்டிருந்து வர அமௌண்ட் தான் என்னோட ரெவன்யூ, ராயல்ட்டி தான் என்னோட ரெவன்யூ. ஸோ என்னோட மேனேஜர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் அதுலேருந்து தான் நான் சேலரி கொடுக்கணும். ஸோ அவங்களும் பண்ணாத போது நான் எப்படி அவங்ககிட்ட கேட்பேன்? ஆஸ் அ பர்சன் என்னால் கேட்கவே முடியாது. புரியுது. நான் கேட்கவே இல்லை.
ஸோ சில பேர் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ம். பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ நம்மளோட விஷன் வேற மாதிரி இல்லையா? ம். ஸோ அதனால இன்னும் நிறைய பெண்டிங்ஸ்லாம் இருக்கு. ஓகே. ஸோ அது மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நாங்கள் மேன் பவர் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே. ஒருத்தர் லீவ் பண்ணால் உடனே இமீடியட்டாக ஒரு ஆள் ரீஃபில் பண்ணி கொடுத்துருவோம், உடனே கொடுத்துருவோம். என்னோட அவுட்லெட்டில் இல்லைன்னா கூட அவங்க அவுட்லெட்டில் நடக்கணும், ஏன்னா நம்ம நம்பி அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் கொடுத்துருவேன். ஓகே. ஸோ நீங்கள் ஒருத்தங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறீங்க, உங்ககிட்ட ஒருத்தர் வந்து என்கொயரி வராங்க, வி ஆர் ரெடி டு பே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா உங்கள் சைடில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு வந்து இடம் சூஸ் பண்ணுறது சப்போர்ட் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். ம். ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவோம், இடம் சூஸ் பண்ணி கொடுப்போம். அதில் நிறைய அனாலிசிஸ் பண்ணுவோம். நம்ம காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணுவோம், நம்ம காம்படிட்டர் இருக்காங்களா இல்லையா, அப்படி இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க, அவங்க இவ்வளோ பண்ணாங்கன்னா how much percentage we can get it from them, அது மாதிரி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டீம் இருக்குது, ப்ராஜெக்ட் டீம் வந்து இன்ஸ்டலேஷன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாங்க, இவ்வளோ காஸ்ட் ஆகும் என்னென்னு. ஸோ அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேன் பவர் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இது வரைக்கும். இப்போ இந்த 18 அவுட்லெட்ஸும் நம்ம தான் மேன் பவர் கொடுக்குறோம். இனிமேல் தான் நாங்கள் மாற்ற போகிறோம் அந்த இதை. ஏன்னா பிகாஸ் when you scale it's not possible. ஸோ எல்லா எம்ப்ளாயீஸ் கிட்டத்தட்ட ஒரு 180 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. எல்லா எம்ப்ளாயீஸுமே நான் ரெக்ரூட் பண்ண எம்ப்ளாயீஸ். ஓகேவா? நைஸ். ஸோ அவங்க தான் நான் இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சார் எம்ப்ளாயி ஒரு ஊருக்கு போகிறாரு சார், என்ன பண்ணுறது அப்படின்னா, ஓகே நான் அனுப்பிச்சிடுறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த பேர்டன் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா எம்ப்ளாயிஸ் பிகஸ்ட் த்ரெட் ஃபார் எனி ஃபுட் பிஸ்னஸ். ஸோ இந்த சப்போர்ட் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்தந்த விஷயம் இருந்தால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்காக கொடுக்க மாட்டீங்க ஒருத்தங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி? லைக் ஒரே ஏரியாவில் இருந்தால் கொடுக்க மாட்டோம். அது வந்து we have ஒரு ஜியாகிரபிக்கலாக ஒரு சிட்டினா 3 கிலோமீட்டர்ஸு, இப்போ டயர் 2 சிட்டினா 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் ஒருத்தர் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி நார்ம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபுட் பிஸ்னஸில் இருக்கக்கூடாது அவங்க. ஸோ அது மாதிரி. பட் இப்போ நான் மைண்டை மாற்றிக்கிட்டேன் ஆக்சுவலாக. பிகாஸ் யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. புரியுது. ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்தாங்கன்னா அவங்க என்ன வேணால் பண்ணலாம். பட் அவங்களோட கோல் வேறு, என்னோட கோல் வேறு. அவங்க 2 கடை 3 கடை ஆரம்பிக்கலாம்னு நினச்சி பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு 1000 கடை பண்ணணும். ஓகே. when your vision is bigger, இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அண்ட் யூ ஷுடன்ட் டேக் தட் இன் மைண்ட். ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ அதனால் ஐ மேக் மை செல்ஃப் கூல். ஓகே, ஆரம்பிக்கிறாங்களா ஆரம்பிக்கட்டும். ஐ வில் சப்போர்ட் தம் ஆல்சோ. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் கிவன் இது மாதிரி பண்ண அது மாதிரி பண்ணலாம் சொல்லியிருக்கேன். ஓகே. ஓகே. பிகாஸ் எதுக்கு நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. நம்மளோட விஷன் வேறு. ஸோ அதை நம்ம கன்சிடரே பண்ணுறதில்ல. ஓகே. பட் இப்போ மக்கள் மத்திய இப்போ பொதுவாக வருவோம், லைக் நார்மலைஸாக ஜென்ரலாக நீங்கள் சொல்லணும்னா சொல்லுங்கள். லைக் இப்போ வந்து மக்கள் மத்தியில் ஃப்ரான்ச்சைசி மேலே என்ன மாதிரி ஒரு அபிப்பிராயமா, இட்ஸ் அ ஸ்கேம், அது வந்து நம்ப முடியல அப்படின்ற மாதிரி நிறைய, அது போனாலே லாஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு சில வருஷங்கள் ஃப்ரான்ச்சைசி தான் பெஸ்ட்டு, அழகாக நம்ம வந்து கொஞ்சம் காசு எடுத்து ஃப்ரான்ச்சைசி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் இப்போ கேட்டிங்கன்னா இட்ஸ் ஸ்கேம், எடுக்காத, ஃப்ரான்ச்சைசினா போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன்? இதுக்கு சில பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தான். எந்த மாதிரியான விஷயங்கள்? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கும். அவங்களோட இன்டென்ஷனே தப்பாக இருக்கும். நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறேன்னா நான் அவங்ககிட்ட இருந்து காசு ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ மட்டும் வாங்கிட்டு நீ என்ன வேணா பண்ணு சொல்லி போகிற மைண்ட் செட்டோட சில பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டென்ஷனே தப்பு அப்படின்னா, உங்களோட இன்டென்ஷன் என்னன்னா, யூ ஹேவ் டு ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ வந்து ஒரு 1 லட்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? 100 கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. கிட்டத்தட்ட 1 crore. ஓகே. கேட்குறவங்க எல்லாம் ஃப்ரான்ச்சைசி, நீ எங்கே வேணால் ஆரம்பிச்சுக்கோ, இங்கே எங்கே வேணால் ஆரம்பிச்சு 1 லட்சம் கொடுத்துரு, நான் சில விஷயங்கள் இனிஷியலாக ஒரு இது வச்சுருக்கேன், அது கொடுத்துட்றேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. ஸோ எனக்கு வந்து வருஷத்துக்கு 1 crore டர்ன் ஓவர் ஆயிடுச்சு. எனக்கு போதும். ஓகே. ஸோ இதுதான் அது சில பேர் வந்து அது டெலிபரேட்டாக நினைக்கிறாங்க. பட் ஆனால் ரியல் பீப்புள் நம்மளே மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணணும், நம்மளும் க்ரோ ஆகணும், ஃப்ரான்ச்சைஸும் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே. எனக்கு நிறைய பேர் நான் ஃப்ரான்ச்சைஸி கிட்ட நோ சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து நாமக்கல்லில் வந்து அவர் ஓன் பில்டிங் வச்சுருக்காரு. அவர் வந்து நம்ம அப்போ நாமக்கல்லில் கடை இல்லை, இந்த இடத்துல பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறார். நான் சொன்னேன் முடியவே முடியாது, இந்த இடத்துல பண்ணால் நீங்கள் தோற்றுருவீங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ஃப்ரான்ச்சைசி ஃபீ வருது, எனக்கு என்ன கவலை, இன்வெஸ்ட்மெண்ட் அவர் பண்ணுறாரு, ஃப்ரான்ச்சைசி ஃபீ அவர் கொடுக்குறாரு, எனக்கு என்ன கவலை, நான் சரி சொல்லியிருக்கலாம்ல. நான் அவர் சண்டை போடாத என்கிட்ட, என்ன நீங்கள் என்ன அப்படின்னா பெரிய கடை நடத்துறீங்க, இங்கே நடத்த தோற்றுருவீங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு காசு போகிறது நான், நீ யார் சொல்கிறது அப்படின்னாரு. இல்லை சார், இட்ஸ் நாட் அலைன் வித் அவர் வேல்யூஸ், நான் வந்து தெரிஞ்சே நான் பண்ண மாட்டேன். பிஸ்னஸ் ஆக உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரு கடை ஆரம்பிக்கணும்னா சக்ஸஸ் ஆகும் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, புரியுது, தெரிஞ்சே நான் எப்படி பண்ணணும், அதனால் நான் பண்ணல அப்படின்னு. அது மாதிரி 2-3 பேர் நிறைய பேர்ட்ட நான் நோ சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கும் ஒரு இது இருக்குல்ல, இன்னர் கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, ஒரு நம்மளுக்குள்ள ஒரு ஆள் மனசு சொல்லும் இது சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு. அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவேன் இது முடியாது. அதே சமயத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட், இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா போக வேண்டியது டீ கடை,
மோஸ்ட்லி ஃபுட் பேஸ் ப்ராடக்ட்ஸ் தான் போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ கூட சமீபத்தில் இந்த பர்கர் ஷாப்ஸ் கூட இப்போ ரொம்ப கியாஸ்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நிறைய அங்கங்கே வந்துருச்சு. ஸோ ஃபுட் பேஸ் போகிறாங்க, அதை தாண்டி க்ளோத்திங் இது போகிறாங்க. இதுதான் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்? ஆக்சுவலாக மெயின் ரீசன் வந்து அதாவது நாங்கள் எம்பிஏல படிச்சிருக்கோம். மைக்கேல் போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாடல்னு சொல்லி. அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸு, பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர், பார்கெனிங் பவர் ஆஃப் பையர், அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஃபுட் பிஸ்னஸ் வந்து யார் வேணால் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. பிகாஸ் எவ்ரி ஹவுஸ் ஹேஸ் அ கிச்சன். ஸோ ஃபுட்டு வந்து உங்களுக்கு இட்ஸ் பார்ட் ஆஃப் இட், ரைட் இல்லையா? ஒரு மனிதனுக்கு தேவையானது அதுதானே. ஃபஸ்ட்டு ஃபுட்டு, அடுத்தது ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் தே கனெக்ட் ஈஸிலி. எல்லா கியூபிக்கல்ஸ்லையும் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே மச்சான் ஆரம்பிக்கிறோம். ஒரு பானிபூரி கடைக்காரங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சானா, மச்சான் நம்ம ஆரம்பிக்கிறோம், நம்ம என்னடா நம்ம ஆரம்பிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி பேசுவோம். டீ குடிப்பாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு பஜ்ஜிக்கு போவாங்க, பஜ்ஜி கடை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்குவாங்க. எல்லா கடையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க, பட் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சி பண்ணுவாங்க, அரைக்குறை நாலேஜோட பண்ணுவாங்க. ஸோ ஆல் லேர்னிங். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் இல்லையா? நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். யாரால சர்வை பண்ண முடியுதோ தே வில் பி த வின்னர். Okay. When the going gets tough, only the tough gets going னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதான். ஸோ நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ஆரம்பிக்கலாம், பட் கற்றுக்கிட்டு அதை சஸ்டெயின் பண்ணி எவ்வளோ அதுக்கு உண்டான எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது சக்ஸஸ். ஓகே. என்ன பேசிக்கான திங்ஸ் இருக்கணும்? லைக் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு பேசிக்கான திங்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மேக்ரோ எக்கனாமிக் லெவலாக அவங்க அனலைஸ் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக குறுகிய வட்டத்தில் அவங்க யோசிக்கவே கூடாது. நம்ம பண்ணுறது என்னென்னா, இப்போ இங்கே டீ கடை இருக்கா, இங்கே நல்ல கும்பலாக இருக்கா, அதனால நம்ம டீ கடை ஆரம்பிக்கணும், இதுதான் நினைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு டீ கடை இருக்குது, ஒரு டீ 10 ரூபா தான், கரெக்டாக? 100 பேர் குடிச்சா 1000 ரூபா தான் ஆகும் சேல்ஸு. ஓகே. 100 பேர் கும்பல் இருக்கிறத பார்த்துட்டு ஓகே நம்ம ஆரம்பிக்கலாம், டீ கடை ஆரம்பிக்கலாம்னா 1000 ரூபா தான் ஆகும் ரெவென்யூ. 100 பேர் இருப்பாங்க, கரெக்டு தானே? இப்போ என்னோட ஷாப்பில் வந்து என்னோட பில் வேல்யூ வந்து ஒரு பில்லுக்கு வந்து 450 ரூபா. 2 பில் போனாலே நான் 1000 ரூபா சம்பாரிச்சிருவேன். வேற அங்கே 100 பேர் தேவைப்படுது. ஸோ நீங்கள் ஒரு சின்ன குறுகிய வட்டத்திலேயே இப்போ இருக்கிறவங்க அதான் பார்க்குறாங்க. கும்பல் இருக்கா, ஓகே இது ஆரம்பிக்கலாம், இது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமாக ஒரு என்ன தேவை இருக்குது, வாட் யூ வாண்ட் டு பி. இப்போ நான் சொல்லுவேன், நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்பிரேஷனல் கோஷன்ட்டை டேப் பண்ணுற பிஸ்னஸ் தான். there's a lot of white space in that category. Tier 2 Tier 3 இந்தியாவில் அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறது லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாருமே மெட்ரோ சிட்டி, சென்னை, பெங்களூர்னு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகர்கோவில், இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, பிகாஸ் அது வந்து கிளாமரஸாக இல்லை. அதேமாதிரி ஃபுட்டு வந்து ஒரு இதாக இருக்குது, மச்சான் இது நம்ம கடை மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பெருமைக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது ஒன்று. ஓகேவா? ஸோ அந்த சின்ன லெவலில் பார்க்கக்கூடாது. சரி. அடுத்தது தப்பு பண்ணுறது என்னென்னா, டெலிகேட் பண்ண மாட்டாங்க, எல்லாமே நானே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா, கல்லால் அவர் தான் உட்காந்துருப்பார். நிறைய பார்க்குறேன். கல்லால் அவர் தான் உட்காந்துருப்பார். ஏன்னா காசு வந்து நான் தான் வாங்கி கொடுக்கணும், இல்லை என் பையன் வாங்கி கொடுக்கணும், இல்லை என் ஒய்ஃப் வாங்கி போடணும். ஏன்னா தவிர எங்கள் ஃபேமிலி தவிர காசு தொடக்கூடாது. அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் எப்படி க்ரோ ஆவீங்க? நீங்கள் அடுத்த கடைக்கு எப்படி போவீங்க? இப்போ 3 பேர் இருக்கீங்க, 3 கடை ஆரம்பிக்கலாம், 4வது கடை அப்படி அம்பானி இவங்கெல்லாம் மெக்டானல்ட்ஸில் ரேக்ராக்லாம் நினச்சிருந்தாருன்னா இவ்வளோ கடை ஆரம்பிச்சிருக்க முடியுமா? ஸோ அந்த மைண்ட் பிளாக் கன்வென்ஷனல். அதே மாதிரி இன்னொன்று வந்து, ஒருத்தர் வேலைக்கு எம்ப்ளாயி வரான்னு வச்சுக்கோங்களேன், அவன் சும்மா இருந்தானா இப்போ அதோட இதை க்ளீன் பண்ணு, சும்மா இருக்கக்கூடாது, வேலை கொடுக்குற காசுக்கு அப்படி நினைப்பாங்க. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம். நீ அவங்ககிட்ட பேசி மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணணும், இல்லை நாலேஜ் ட்ரெயின் பண்ணலாம். அது மாதிரி எதுவும் பண்ணாமல் சும்மா இருக்கக்கூடாது, அவன் வேலை பண்ணணும். இது மாதிரி இருக்காங்க. இதுதான் கன்வென்ஷனல் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஓகே. பட் நம்மளே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸு இப்போ இது மாதிரி எங்கேஜ் பண்ணி ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ திருப்பி நம்மளே மாதிரி படிச்சுட்டு வர்றாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் அவங்க அப்பா வழியிலே போயிடுறாங்க. ஓகே. அவங்களும் அதே மாதிரி கல்லால் வந்து உட்காந்துக்கிறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க. தேர் நாட் ஆண்டர்ப்ரனர்ஸ், தேர் செல்ஃப் எம்ப்ளாய்டு. அவங்க இருந்தால் தான் அந்த வேலை நடக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா அந்த வேலை நடக்காது. ஓகே. ஒரு வெண்டருக்கு பேமெண்ட் பண்ணணும், நான் இருந்தால் தான் பேமெண்ட் கொடுப்பேன். ஏன்னா கேஷ் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குது. நான் எல்லாமே பேமெண்ட் நடக்கணும்ல. கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி அவங்களுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே சிக்கிட்டு அவங்க க்ரோ ஆகணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ அதனால நான் வந்து கரெக்டு அவங்க தப்பு அப்படின்னு சொல்லலை. பட்
நீங்கள் வந்து அவ்வளோ இப்போது நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு எங்கள் அப்பாட்ட சொன்னால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஏன்னா பிஸ்னஸ் ஃபேமிலி கிடையாது. எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை பண்ணாத, காசு செலவாயிரும், அந்த அளவுக்கு மசில் பவரும் கிடையாது, மணி பவரும் கிடையாது. இதே இப்போ பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலியில் இருக்கிற ஒரு அப்பாட்ட போய் டேட் ஐ வாண்ட் டு டூ பிஸ்னஸ் அப்படின்னா இந்த அப்படி 10 லட்சம் 5 லட்சம் பண்ணு, டூ வாட் எவர் யூ வாண்ட் மேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்ல. புரியுது. படிக்கணும், நீ அதை நோக்கி ஓடணும் நல்லா. இன்னும் எங்கள் அப்பா ஒரு கடை வச்சிருக்காரு, நான் 100 கடை ஆக்குறேன்டா, அதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன்டா, அப்படி யோசிக்கிறது இல்லை. போதும் எங்கள் அப்பா பண்ணுறதே நானும் பண்ணுறேன் போதும். ஓகே. அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அதை அடுத்ததாக வந்து இந்த மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் இந்த ஒரு விஷயம் கூட இப்போ பெருசாக லைக் இப்போ கூட இப்போ ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பிச்சிட்டா இன்ஃப்ளூயன்சர் இல்லைனா அந்த கடையை ஓட வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு ஜஸ்ட் ஒரு ரீலோ இல்லை ஒரு யூடியூப்பில் போடுறதுக்கு ஃபுல் வீடியோவோ அதுக்கே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கொடுக்கணும், இல்லை சம் பிக் 1000 லைக் நான் வாங்குற மாத சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமாக உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஹேவ் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ், லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஸோ வந்து இதை இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஃப்ரான்ச்சைஸி எடுத்துட்டேன், இல்லை ஓனாக ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன். பட் அதையும் தாண்டி அதை ஓட வைக்கணும்னா நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயம் கூட நிறைய பேர் மைண்ட் செட்டில் இருக்குது. இல்லை கண்டிப்பாக அது வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு நீங்களே ஒரு ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தண்ணீர் கேஃபேன்னு ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யாருக்குமே தெரியாது. கரெக்டாக யூ ஹேவ் டு டெல் த வேர்ல்ட் தட் தன்வீர் கஃபே இஸ் எக்ஸிஸ்ட் இந்த ஏரியா வேளச்சேரியில் இங்கே இருக்காங்கன்னு சொல்லணும். அது எப்படி சொல்ல வைக்க முடியும்? ஸோ அதில் ஒன் ஆஃப் த வேஸ் தான் இன்ஃப்ளூயன்சர். ஓகேவா? அதர் அதர் வேஸ் எஸ்இஓ பண்ணுறது, உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட்டிவாக எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. பிகாஸ் வேர்ல்ட் இஸ் கோயிங் டிஜிட்டல் இல்லையா? ஸோ அதுதான். பட் இன்ஃப்ளூயன்சர் நம்பியே நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் வந்து பண்ணாலே நம்ம போதும் அப்படின்னு நினச்சா பண்ண முடியாது. இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் ரீல்ஸ் சேல்ஸ் ஆகும், வருவாங்க. அகைன் ப்ராடக்ட் ஜெயிக்கணும் இல்லையா? இப்போ ப்ராடக்ட் கரெக்டாக இல்லை, சர்வீஸ் கரெக்டாக இல்லைன்னா கஸ்டமர் போயிடுவாங்க. பட் அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னோவேட் இல் ஹெல்ப். நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க, கரெக்டாக பண்ணிட்டீங்க, கஸ்டமரை வர வச்சிட்டிங்கன்னா அது சேல்ஸாக மாறிடும், அது கரெக்டாக போயிடும். அதனால் இன்ஃப்ளூயன்ஸர் கண்டிப்பாக வேணும். அதை நான் மட்டுமே நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஓகே. வேற எந்த மாதிரிலாம் பிராண்டிங் பண்ணலாம்? சரி, நீ ஆக்சுவலாக என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஒரு காஸ்ட்டாக பார்க்கக்கூடாது, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். ஓகே. ஏன்னா அது வந்து இன்டான்ஜிபிள் திங் இல்லையா? இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், ஒரு சோஃபா வாங்குறேன்னா ஒரு 10,000 கொடுத்து ஒரு சோஃபா வாங்குறேன்னா அது சோஃபா என்னோடது இருக்குன்னு தெரியும். ஆனால் அதே 10,000 கொடுத்து ஒரு ஆடு பண்ணுறேன்னா அந்த ஆடு எங்கே இருக்குது, என்ன அசட்டே இல்லை. அந்த ஆடுனால ஏதாவது கஸ்டமர் வந்திருக்காங்களா இல்லையானே தெரியாது. ஸோ அது ஒரு தடவை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு வரலன்னா நான் அடுத்த தடவை நான் பண்ண மாட்டேன்ல. ஆனால் சோஃபா என்கிட்ட இருக்கும் எப்பயுமே. ஆமாம், இதுதான் கன்வென்ஷனல் பிஸ்னஸோட தப்பு. அவங்க இதை வந்து எக்ஸ்பென்ஸாக பார்ப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸு, போன தடவை பண்ணியே வரல அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். எங்களோட அவுட்லெட்டில் வந்து ஒரு சேல்ஸ் ட்ராப் ஆச்சு. ஓகே. ஸோ நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா, ஃப்ரைட் சிக்கன் வந்து 49 rupees கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒரு பீஸ் ஃப்ரைட் சிக்கன், பாப்கார்ன் ஒரு போர்ஷன் பாப்கார்ன், 3 piece விங்ஸ், ஏதாவது ஒன்று வாங்கினா 49 rupees. ஓகேவா? இதை வந்து ஒரு ஹூக்கா வச்சு ஒரு ப்ரமோஷன் பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்னா அது வந்து எங்களுக்கு லாஸ் கிடையாது. அவர் மார்ஜின்ஸ் ஆர் லோ, அவ்வளோதான். அது வந்து லாஸ் இல்லை. ஓகே. அவர் மார்ஜின்ஸ் ஆர் லோ, பட் அது அ புல்லிங் ஃபார் தட் வி கெட் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்சைட். அதை வச்சு நீங்கள் கிராஸ் செல் பண்ணி நிறைய ஐட்டங்கள் வீங்க. ஸோ என்ன, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன்னா, ஒரு கடை ஒரு 25,000 பண்ணிட்டு இருக்குன்னா இதனால 40,000 ஆச்சு சேல்ஸ். ஓகே. ஆனால் அந்த ஃப்ரைட் சிக்கன் வாங்கினது வந்து 3,000 தான் வாங்கியிருக்காங்க. அந்த ஆஃபர் வந்து 3,000 தான் வாங்கியிருக்காங்க. அந்த 3,000 உங்களுக்கு லாஸ் இல்லை. ஓகேவா? ஆல்ரெடி 25,000 தான் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ 45,000 ஆயிடுச்சு. அப்போது 25 இன்னொரு 20,000 எக்ஸ்ட்ரா சேல்ஸ் ஆகிருக்கு. அதில் 3,000 தான் இந்த ஃப்ரைட் சிக்கனு. அப்போ மீதி அந்த 17,000 உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? அப்படி பார்க்க மாட்டாங்க. இந்த 3,000 போயிடுச்சு, 3,000 நம்ம என்ன சார் கட்டுப்படியே ஆகாது சார் ஃப்ரைட் சிக்கன் இது கொடுத்தா. இன்னும் என்னோட ஃப்ரான்ச்சைஸில் என்ன சொல்லுவாங்க, உங்களோட சொல்லுவேன் பண்ணுங்க அப்படிங்க. இல்லை சார் அதெல்லாம் கட்டுப்படியாது, நம்ம பண்ணுறது யாராக சாப்பிட்டு போகிறதா அப்படிப்பாங்க. பட் தட்ஸ் நாட் த கேம். ஸோ நிறைய கம்பெனிஸ் ஏன் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க? இப்போ நம்ம வந்து இந்தியன் மென்டாலிட்டி வந்து வி வாண்ட் வேல்யூ ஃபார் மணி. ஓகே. வி வாண்ட் மோர் வேல்யூ தேன் த மணி. ஒரு டிஷர்ட் 500 rupeesக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டிஷர்ட் வந்து 1,000 rupees ஒர்த்தாக இருந்தால் தான் நான் 500 கொடுப்பேன். தட்ஸ் த இந்தியன் மைண்ட் செட். இல்லை அந்த 1,000 rupees கூட நான் பெர்சீவ்டு வேல்யூவை நீங்கள் மார்க்கெட்டிங் மூலமாக இது பண்ண வைக்கணும். இன்னைக்கு ஒரு செஷன் போயிருந்தேன், அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. இப்போது ரோலெக்ஸ் வாட்சுக்கும் நார்மல் வாட்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ரோலெக்ஸ் வாட்ச் வந்து ஸ்டார்டிங்கே 8 lakhs. ஓகே. நார்மல் வாட்ச் உங்களுக்கு தெரியும் 500 ரூபா 1000 ரூபாலேருந்து வாட்சஸ் இருக்குது. ஆமாம். ஓகேவா?
ஒருத்தர் வந்து ரோலக்ஸ் வாங்கலாம்னு சொல்லி 8 lakhs பாக்கெட்டில் வச்சுட்டு உள்ளே போனாராம். போனால் அவங்க ஷோரூமில் ஹை சார் என்ன இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து எல்லாம் கவனிச்சுக்கிட்டு are you the first time customer for ரோலக்ஸ் கேட்டாங்களாம். ஆமாம், காசு பக்கத்தில் இருக்குது, 8 லட்ச ரூபா இருக்குடா கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அவங்க வந்து சாரி சார், we are not entertaining first time customers. ஏன்னா வந்து எங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட கலெக்ஷன்ஸுக்கு நாங்கள் கேட்டர் பண்ணுறோம். யூ ட்ராப் அஸ் யுவர் இமெயில், வில் கெட் பேக் டு யூ சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் வெளியில் ஒருத்தன் 1000 ரூபா வாட்ச் விட்டு எனக்கு வாட்ச் கொடுங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்ன இது என்ன புரியவே இல்லை இல்லையா? பர்செப்ஷன், பிராண்டிங் எவ்வளோ முக்கியம். 8 லட்ச ரூபா வச்சிருக்கிற எனக்கு வாட்ச் கொடுக்கல, அதே மாதிரி 1000 ரூபா வச்சிருக்க ஒருத்தனுக்கு வாட்ச் விற்க முடியல. ஆமாம், யாரும் வாங்கல. ஸோ இதுதான் அந்த பிராண்டிங். அவர் சூப்பராக சொன்னார். இதுதான் அது முக்கியம். ஸோ இந்தியன்ஸ் வந்து அந்த வேல்யூ, மைண்டில் இருக்கிற வேல்யூக்கு இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் பவர். புரியுது. இன்டான்ஜிபிள் அசெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆப்பிள் வந்து ஆக்சுவலாக 50-60sலாம் வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் Fortune 500 கம்பெனிஸ்லாம் எடுத்து அவங்க அசெட்லாம் பண்ணும்போது 15% தான் இன்டான்ஜிபிள் அசெட்டாக இருந்துச்சு. மீதி எல்லாமே இன்வென்ட்ரி, மிஷினரி, எக்யூப்மெண்ட்ஸ், பில்டிங் அப்படி இருக்கும். 15% தான் இன்டான்ஜிபிள் அசெட் கம்பெனி வேல்யூவேஷனில் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அந்த டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ எக்ஸெட்ரா இருக்குல்ல, இது வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் அ ஃபுட் பிராண்ட்? ஆக்சுவலாக வந்து சிட்டிஸில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் நான் விசாரிச்ச வரைக்கும் க்ளோஸ் டு 60-70% ஆஃப் த ஆர்டர்ஸ் ஆர் ஆன்லைன் ஆர்டர்ஸ். ஓகேவா? நான் போன வாரம் பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார், 70 பேர் ஆன்லைனில் தான் அப்பார்ட்மெண்ட்டில் தான் சாப்பிட்றாங்க, வெளியில் வரதே இல்லை. பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக் அண்ட் அதர் ஸ்டஃப். ஸோ வேற இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து அப்படி கிடையாது. எங்களுக்கு வந்து 30% ஆன்லைன், 70% ஆஃப்லைன். ஓகே. வேற த ரிவர்ஸ் இஸ் இன் மெட்ரோஸ். பட் தே சார்ஜ் அ கமிஷன். ஆமாம், அது கண்டிப்பாக அது நம்ம கொடுத்து தான் ஆகணும். பட் என்னென்னா இப்போது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. என்னென்னா இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு ஒரு 20 மில்லியன் ஆர்டர்ஸ் பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க 20 மில்லியன் ஆர்டர்ஸ் போகுது அப்படின்னா, சைனாவில் வந்து 60 மில்லியன் ஆர்டர்ஸ் ஆன்லைனில் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ 3 times மோர் தேர் ஆர்டரிங் இன் சைனா. ஓகேவா? பட் பாப்புலேஷன் ரிமைன்ஸ் த சேம். இன்ஃபேக்ட் நம்ம சைனாவோட சர்பாஸ் பண்ணிட்டோம். ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி. ஓகே. கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில், ஏன்னா 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, விமன் ஆர் அவுட் தேர். ஸோ அப்படி இருக்கும்போது கிச்சனில் சமைக்கிறது கம்மியாகும். தேல் கோ அவுட், ஹேவ் ஃபுட் அண்ட் தே ஆர்டர் ஆன்லைன். ஸோ அது கண்டிப்பாக அது வந்து இப்போ தான் இந்தியா வந்து ரொம்ப ஏர்லியாக இருக்குது. இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் இவ்வளோ % தான் பண்ணுறோம். தட்ஸ் எ ஹியூஜ் கேப் தேர். பீப்புள் கூட நீங்களே உங்களுக்கு பார்த்துக்கலாம் இல்லையா, எப்படி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க, பேட்டர்ன் மாறி இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ அதுதான் பக்கத்தில் தான் இருக்கும். ஆமாம், எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து என்னென்னா, கரூர் காந்திராமில் ஒரே ஒரு லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. என் கடைக்கு பின்னாடி தான் வீடு இருந்துச்சு. அவர் வந்து கரூர்லேருந்து 5 கிலோமீட்டர் வந்து என் கடையில் எடுத்துகிட்டு அவர் கொடுத்துட்டு அவர் போவார். நம்மளோட சோம்பேறித்தனத்தை அவங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் யூ ஆர் பேயிங் மணி ஃபார் தட் இல்லையா? இஃப் யூ கேன் அஃபோர்ட் டு டூ தட், யூ கேன் டூ தட். தட்ஸ் எ லக்ஸரி யூ வாண்ட். புரியுது. ஸோ அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அவனுக்கு வேற ஏதாவது அதை விட ப்ரொடக்டிவாக 10 நிமிஷத்தில் நான் இன்னும் ஒரு நிறைய கோடி சம்பாதிக்கணும்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். யூ கேன் நாட் கமெண்ட் ஆன் தட். ஸோ அண்ட் த நெக்ஸ்ட் திங் அண்ட் மெயின் திங் ஃபார் திஸ் இன்டர்வியூ அப்படின்னு எடுத்துக்கலாம், சொல்லலாம். ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கீங்க சோஷியல் மீடியாவில், ஆஃப்டர் த ட்விட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ட்விட்டை பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே. ஸோ நான் வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணணும்னு நினச்சேன். நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஆக்சுவலி. இன்ட்ரோவர்ட்டா நீங்கள்? ஆமாம் சார், ஸ்கூலில் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். வாஸ் இன்ட்ரோவர்ட். அப்புறம் காலேஜ் போகும்போது நிஃப்டில் போகும்போது எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்து. நான் மட்டும்தான் ஒரு 5 பேர் தான் தமிழ். ஓகே. ஒரு 20 பேரில் 40 பேரில் 5 பேர் தான் தமிழ். எல்லாம் வந்து சொல்லி கொடுத்து நிறைய கற்றுக்கிட்டோம். பிகாஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, யூ ஆர் அன் ஆவரேஜ் ஆஃப் 5 people whom you meet on a daily basis. நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் டெய்லி யாராவது பார்க்குறீங்க அந்த 5 பேரை, அவங்களோட ஆவரேஜ் தான் நீங்கள். ஆமாம். ஓகேவா? ஸோ அதுதான். இப்போ நான் நிஃப்டில் படிக்கும்போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்னை விட நிறைய இருந்தாங்க. ஸோ நிறைய கற்றுக்கிற சான்சஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இன்ட்ரோவர்ட்லேருந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க, என்னால் பேச முடியல, பயமாக இருக்குது. இது வந்து ஆர்ட் இல்லை, சயின்ஸ். இப்போ இவனால தான் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை, யார் வேணால் பண்ணலாம் இஃப் தி ஃபாலோ சர்டன் ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் பர்சனல் பிராண்டிங் பண்ணணும்னு நான் நினச்சேன். சரி. அதுலேயுமே கூச்சம் இருந்துச்சு. ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவில் போகும்போது நிறைய பேர் கழுவி குத்துவாங்க, என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ கூச்சமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் டு பி ஒரு பிராண்ட், ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக தேவை.
ஸோ அதனால் ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு ஸ்டார்ட் இந்த ஒரே ஒரு ட்வீட் போட்டேன். ம். இது மாதிரி நான் ஆர்க்குலேருந்து வந்தேன், வந்து இது மாதிரி பண்ணேன், ஃபலூடா ஸ்டார்ட் பண்ணேன், ஐ ஹவ் ஸ்கேல் 18 அவுட்லெட்ஸ் இன் இந்தியா அண்ட் துபாய்னு போட்டேன். ம். அந்த ட்வீட் என்னன்னு தெரியல, எல்லாருமே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சாஃப்ட்வேர் பீப்புளும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. கனெக்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி யுவர் அன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி அப்படியே ரீட்வீட் பண்ணி கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அந்த ட்வீட். வாவ். ஓகேவா? அது பார்த்ததுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ், இந்த எக்கனாமிக் டைம்ஸ் இவங்கலாம் எனக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. இது மாதிரி வந்து உங்களை நாங்கள் ஒரு கொஷினர் அனுப்புகிறோம், நீங்கள் அதை ஆன்சர் பண்ணி அனுப்புங்க, உங்களை பத்தி கவரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹவ் இந்த உங்களுக்கும் ரீச் ஆயிருக்கு. நீங்கள் Of அந்த course. பாட்காஸ்ட் Of அதனால course, தான் of course. Yes, நினைக்கிறேன். yes, yes, yes. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் எனக்கு அது இல்லாமல் இந்த ட்வீட்னால என்ன ஆச்சுன்னா அக்ராஸ் இந்தியா எனக்கு ஃப்ரான்ச்சைஸ் என்கரேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ டெல்லியிலேருந்து, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு, குஜராத்லேருந்து, அஸ்ஸாம்லேருந்து, Okay. ஹைதராபாத், பெங்களூர், ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பூனே, தானே எல்லா இடத்துலேருந்து கூப்பிட்றாங்க. ஸோ ஒரு ட்வீட் தான் போட்டேன், பீப்புள் கனெக்டட் வித் மீ, தே ரெசனேட்டட் த ஸ்டோரி. நம்மால் ஒருத்தன் இப்படி வந்து பண்ணியிருக்கேன், என்னால் பண்ண முடியல, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், என்னால் பண்ண முடியல, ம். நம்மால் ஒருத்தன் பண்ணியிருக்காண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அதை அப்ரிஷியேட். நிறைய பேர் இன்ஸ்பைரிங்காக இருக்குது சார், நான் இன்ஸ்பைரிங் அப்படின்லாம் போட்டாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து வைரல் ஆகி இதாச்சு. அண்ட் நவ் ஐ மேட் ஷூர் தட் இப்போ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கரெக்டாக சொசைட்டிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணணும், ரொம்ப இதை பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப இதாக இருக்கேன் ஆக்சுவலாக. வெரி நைஸ் சார். ஸோ நிறைய பேரால் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா ஆல்ரெடி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், நிறைய பேரோட கனவு, அந்த கனவை நினைவாக்கி இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய பேர் சந்தோஷப்படும் கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இப்போதைக்கு இங்கே வந்து சம் அவுட்லைட்ஸ் இருக்குது, இப்போ நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் துபாய் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி, அங்கே போகும்போது எந்த மாதிரியான டாஸ்க்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? துபாய் அவுட்லெட் வந்து ஆக்சுவலாக வந்து எங்களோட எங்களோட அவுட்லெட்டோட கனெக்ட் பண்ண ஒருத்தர் அங்கே துபாயில் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. ஓகே. நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற விஷயம் பிடிச்சனால அவர் வந்து ஹி வாண்ட் டு ஓப்பன் அவுட்லெட் இன் துபாய். அவர் ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த சான்ஸ் கொடுத்தாரு. அண்ட் நாங்கள் எங்களோட கம்பெனி துபாயில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். பட் துபாயில் சேலஞ்ச் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே. எல்லாமே ஃபீ ஹை, பட் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும். பட் வந்து ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே மாதிரி வந்து இருக்க முடியாது. அங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போ ஒரு ஆப்பிள் கட் பண்ணிட்டோம்னா டேட் அண்ட் டைம் நோட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி அது வந்து ஒரு 2 hours டிஸ்கார்ட் பண்ணுறோம், அதை நோட் பண்ணி வைக்கணும். அந்த எப்போ கட் பண்ணியிருக்கிறதுன்னு தெரியணும். இங்கே இந்தியாவில் அது மாதிரி அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வரல. ஆமாம். ஸோ அது மாதிரி டீட்டெயில்டாக பண்ணணும், ரொம்ப கரெக்டாக பண்ணணும். ஓகே. ஸோ அது அங்கே போய் நிறைய கற்றுக்கிட்டதுனால அதே வந்து நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நைஸ். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னலாக இருக்கணும் இல்லையா? ஸோ தே லேர்னிங் தானே. ஸோ இங்கே என்ன சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நைஸ். ஸோ அதே மாதிரி ஆல் ஓவர் ஒரு 180 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஹவ் யூ ட்ரீட் யுவர் எம்ப்ளாயி? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எம்ப்ளாயி ஜெயிச்சா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். எம்ப்ளாயி, அதாவது காணாத டேஸ் வேர் எம்ப்ளாயி வச்சு வேலை சக்க புழிஞ்சு வேலையை எடுத்துட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறதெல்லாம் போயிடுச்சு. தே ஆர் கால் பார்ட்னர்ஸ். நாங்கள் எங்கள் எம்ப்ளாயை பார்ட்னர் தான் கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ அவங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 2-3 years கழிச்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா, எவ்ரி இயர் அவங்கள வந்து ஒரு அவுட்டிங் வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். ஓகே. ஸோ எங்களோட எல்லா அவுட்லெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 days எல்லா ஃப்ரான்ச்சைசிஸ் எல்லாம் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி பஸ் ரெடி பண்ணி ஒரு வருஷத்துக்கும் ஊட்டி போனாங்க, கொடைக்கானல் போனாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் ரம்ஜான் அன்னைக்கு ரெகுலர் நிறைய முஸ்லீம் பீப்புள் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ரம்ஜானுக்கு லீவ் வேணும்னு சொன்னால் அந்த டைமில் வந்து நாங்கள் லீவ் கொடுத்து வருஷம் ஊட்டி, கொடைக்கானல், அதுக்கப்புறம் மூணார் போனோம். போன வருஷம் வந்து கிரிக்கெட் விளாடணும்னு வச்சோம். ஸோ ஃபலூடா கப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஊருக்கு ஃபலூடா கப் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம். திருச்சியில் ஒரு ஸ்டேடியத்தை ஹையர் பண்ணிட்டோம். ஒரு பெரிய கிரிக்கெட்டிங் ஸ்டேடியம் தான் ஹையர் பண்ணி அங்கே வந்து மேட்ச் பிட்வீன் காரைக்குடி அண்ட் கரூர், கோயம்புத்தூர் வெர்சஸ் கும்பகோணம், அது மாதிரி மேட்ச் கண்டக்ட் பண்ணி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் கமெண்ட்ரி பண்ணுவோம், ஒவ்வொருத்தரை பற்றி கிண்டல் அடிச்சு கமெண்ட்ரி பண்ண. நான் தான் இப்போ கமெண்ட்ரி எனக்கு லைவில் தெரியும் இல்லையா? ஸோ என்னென்ன பண்ணுறாங்களோ அதை வச்சு கமெண்ட் ஓட்டுறது. ஃபுட் இருந்துச்சு, மியூசிக் இருந்துச்சு, டான்ஸ் ஆடினோம். வி ஹேட் லாட் ஆஃப் ஃபன். ஓகே. ஸோ அட் டைம் ஆல் ஓவர் எல்லா பிரான்ச்சையும் க்ளோஸ்டு. எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ பீப்புள் டூ தட். ஏன்னா எல்லா பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. பட் எங்கள் ஃப்ரான்ச்சைஸியும் ஒத்துக்கல. பட் somehow I convinced. பிகாஸ் அவங்க வந்து they are the lifeline of the business இல்லையா? If they are happy, product will be fine, customer will be happy. இல்லாட்டி கஷ்டம். ஸோ அதனால் நாங்கள் இப்போ இந்த வருஷம் வரப்போகுது டைமு. ஸோ we have to decide whether to go for cricket or எங்கேயாச்சும் வெளில போகணுமான்னு இனிமேல் தான் முடிவு பண்ணணும்.
ஓகே. நைஸ் சார். அண்ட் இது ஆரம்பத்திலேயே கேட்கணும்னு நெனச்சேன். இப்போ முடிக்கிற நேரத்தில தான் டக்குனு ஸ்ட்ரைக் ஆச்சு. வை யூ சூசன் குல்ஃபி, ஃபலூடா இந்த மாரி ஃபுட் ஏன் சூஸ் பண்ணீங்க? ஏதாச்சும் ரீசன் இருக்கா? அதுக்கு எனக்கு ரீசன் பெருசாக தெரில. ஓகே. அது வந்தது, சூஸ் பண்ணியாச்சு. ஃபலூடா பீங் அன் ஆஸ்பிரேஷனல் ஃபுட். ஏன்னா குல்ஃபி ஆரம்பிச்சனால தான் சரி அந்த ஐஸ்கிரீம் ஓரியன்டாக போகணுன்னு என் மைண்டில் சப்கான்ஷியஸாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ அது மாதிரி யோசிக்கும் போது தான் சரி ஃபலூடா ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃபலூடானாலே அது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மட்டும்தான். ஓகேவா? அண்ட் நான் இந்தியாவில் நிறைய ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸும் இல்லை. மற்றது எல்லாருக்குமே ஒரு பிளேயர்ஸ் இருந்தாங்க, பிக் பிளேயர்ஸ் அது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், டேப் பண்ணலாம். ஒன்று வந்து அதை எக்ஸைட் பண்ணும். இப்போ கரூரில் நான் ஃபலூடானா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த ட்ரெஸ் கடையாக நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ட்ரெஸ்ஸா ஃபலூடானா ட்ரெஸ்ஸா அப்படின்லாம் கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அது மாதிரி அதனால தான் அந்த ஃபலூடான ஆரம்பித்தோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது லைஃப் உங்களை கண்டக்ட் பண்ணும்ல, அதை பிடிச்சி அப்படியே போய்க்க வேண்டியதான். புரியுது. அந்த பேர் யார் வச்ச பிராண்டுக்கு உங்கள் பிராண்ட்? நான் தான் வச்சேன். ஆக்சுவலாக நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் மணிவண்ணன் சொல்லி. நான் நிறையா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். என்ன வைக்கலாம், ஹேஷ்டேக் ஃபலூடான்னு வைக்கலாமா, அது மாதிரி யோசிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் எழுதி எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் தான் சிம்பிளாக வைக்கணும், ஃபலூடா ஷாப்னு வச்சுக்கோம், சிம்பிளாக வைக்கணும் அப்படின்னு. இதில் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. என்னென்னா ஃபலூடா ஷாப்னா ஃபலூடா மட்டும் தான் இருக்குமா, பீஸா பர்கர் இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் கரூர்லேயே அது வந்து பழகிடுச்சு. லைக் கரூர் மாதிரி ஊர்லேயே அது பழகிறனால இப்போ எங்கே பண்ணாலும் அது தெரிஞ்சிருது. ஸோ அதனால் மல்டிபிள் திங்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அண்ட் புது பிராண்ட் வேறு ஓப்பன் பண்ண போகிறதா இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க. என்ன பிராண்ட் அது, அதை பற்றி? என்னென்னா இந்தியன் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி வந்து வந்து ஒரு போரிங்காக இருக்குது. தெர் இஸ் நோ ஃபன் எலிமெண்ட் இன் தட். இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் போய் சாப்பிட்றீங்க, நல்லா இருக்குது, வந்துடுறீங்க. ஓகேவா? ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கு கூட போனால் கூட நீங்கள் சாப்பிடுவீங்க. ஒரு இட்ஸ் மோர் ஆஃப் அ டிரான்சாக்ஷனல் திங். இப்போது இதை கட் பண்ணிவிட்டு யூஎஸில் 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். யூஎஸில் வந்து லிக்விட் டெத்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாட்டரை ஒரு கேனில் போட்டு விற்கிறாங்க. அவங்க எவ்வளவோ பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. ஒரு தண்ணியை ஒரு கேனில் போட்டு விற்கிறாங்க, அவ்வளோதான். சரி. ஓகேவா? அந்த பிராண்டை நிறைய பேர் பச்சை குத்திருப்பாங்க. ஓகே. நீங்கள் ஏதாவது பிராண்ட் ஹம்மாம்னு யாராவது பச்சை குத்திருக்காங்களா சொல்லுங்க. அந்த அளவுக்கு அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தேர் மோர் ஃபன், குவர்க்கி, எஜ்ஜி. இப்போ ஹார்லி டேவிட்சன் பைக் வச்சிருக்கவங்க யூஎஸில் ஹைவேல போனாங்கன்னா ஆப்போசிட்டில் அவன் வந்தாங்கன்னா அவன் நிறுத்தி பேசுவாங்க. வி ஆர் அ ட்ரைப், ஹாய் எப்படி இருக்க, நம்மலாம் ஒரு ட்ரைப்னு அது மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு பிராண்ட் இருக்கா இந்தியாவில்? இல்லை. ஸோ அது மாதிரியான ஒரு பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறோம். அதுவும் இந்த ஐஸ்கிரீம், ஏன்னா பிகாஸ் வி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இதை நம்ம பண்ணணும். இந்த ஒரு ஆஸ்பிரேஷனலாக இந்த நம்மளோட ஃபலூடாவை அந்த கேனில் பிடிச்சி சாப்பிடும்போது they should feel proud, கெத்தாக நினைக்கணும், அதை பச்சை குத்தணும். அந்த அளவுக்கு நாங்கள் போகிறோம். பட் டூ மச் எக்ஸாஜரேஷன். பட் ஐம் சேயிங் தட் கைண்ட் ஆஃப் அ திங் வி வாண்ட் டு கிரியேட். புரியுது. ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த பர்சனல் பிராண்டிங் பண்ணலைன்னா தெரியாது யாருக்குமே. ஸோ இப்போ பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ நான் லான்ச் பண்ணும்போது ஐ ஹாவ் அ பேன் இண்டியா கவரேஜ். ஓகே, யாரோ ஒருத்தர் ஆறுலேருந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சம்திங் வில்ணும். இப்போ நான் சும்மா ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏபிசி ஃபலூடா நான் ஆரம்பிச்சு ஜெப்டோ பிளிங்கிட்ல போட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ண மாட்டீங்க. ஓகே. இப்போ நான் வந்து ஸ்டோரி பில்ட் பண்ணிட்டே ஆன்லைன் இருந்தேன்னா இட் கிவ்ஸ் அ கியூரியாசிட்டி. புரியுது. ஓகே, இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஹவு வி ஆர் பில்டிங் திஸ் பிராண்ட் அண்ட் மேக்கிங் 100 crore கம்பெனின்னு சொல்லி ஒரு சீ செட் பண்ணலான்னு இருக்கோம் ஆன்லைனில். ஸோ டுகெதர் நாங்கள் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வி வாண்ட் டு பி ஓப்பன் இன் த பப்ளிக், எல்லாருக்குமே தெரியணும். அது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நைஸ். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் அந்த போரிங்காக இருக்கிற ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரியை இது மாதிரி ஃபன்னியாக ஒரு எமோஷ்னல் கனெக்ட் பண்ணி ஒரு எட்ஜியாக பண்ணுறது தான் எங்களோட பிளான். ஸோ இனிஷியலாக வந்து ஜெப்டோ பிளிங்கிட்டில் பிளான் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் வி ஆர் பிளானிங் டு ஹேவ் அ எக்ஸ்பீரியன்ஷியல் கேஃபே எல்லாம் வச்சு பண்ணுற மாதிரி ப்ளஸ் ஃபலூடா ஷாப்லேயும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அதை. நைஸ். ஸோ